நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலையும் நீரே விடிவெள்ளி நட்சத்திரமாய் நம்பிக்கையின் நங்கூரமாய் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேளை ஆசீர்வதியும் உம்முடைய திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேளை, துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம். உம்முடைய திரு வார்த்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் சீர்படுத்தி ஊண்ட கட்ட வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல திறந்த இருதயத்தோடு மனம் திரும்பி உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கொள்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளுங்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 222வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 222. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்ன கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஜெயகிறிஸ்து நம் முன் செல்கையில் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவர் நம்மோடு இருப்பது எல்லா சூழ்நிலையிலும் நம் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஏதுகரமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெயகிறிஸ்துவை நம் உயர்த்தி அவர் துதிகன மகிமை செலுத்தி அவருடைய உண்மையையும் மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம்
நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாடலின் 70 பாடுவோம். பாடலின் 70. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நாம் ஜெபிக்கும் அநேக வேளையில் நம்ம என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நம்ம எப்பொழுதும் நினைவு கூறும்படியாக ஒரு ஜெபத்தை நாம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு டெண்டன்சி மனுஷனுக்குரிய சில ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடிய டெண்டன்சி உண்டு. அதென்பதை உணர்ந்து அதை அந்த ஆண்டவருடைய செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து பின் திரும்பி பார்த்து ஆண்டவருடைய நன்மைகளை எத்தனை நன்மைகள் என் வாழ்வு செய்தீர் ஆண்டவரே என்பதை உணர்ந்து நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவுடன் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவுடன் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்த
பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 221 பாடலை பாடுவோம். 221 காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. 1 கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம், முதல் அதிகாரத்தில் இருக்கும். கர்த்தர் உண்மையுள்ளவர், கிறிஸ்து வரும் நாள் வரும் மட்டும் நம்மை அவர் கரைதிரையற்றவர்களாய் பிளேம்லெஸ்ஸாய் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் முடிவு பரிந்தும் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனின் உண்மையை நினைத்து எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே நீர் என்னை காப்பீர் என்ற விசுவாசத்தை இழந்துராதபடி நாம் இயேசுவை எந்த சூழ்நிலையும் நான் நம்புவேன் என்பதை நம் உரத்த குரலோடு நம் இதயத்தின் ஆழத்தில் நம்ம சொல்லக்கூடிய
ஒரு நம்பிக்கையின் அறிக்கையாக இந்த பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய்
கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மை காக்கும் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் நம்மொழுது எப்பொழுதும் இருந்து நம்மை ஒருபோதும் கைவிடாத நம்முடைய ஆண்டவர், ஒருபோதும் நம்மை தள்ளிவிடாது, என் குறையுள்ளவன் என்று தள்ளிவிடாத நம்முடைய ஆண்டவர், எப்பொழுதும் அணைத்துக் கொள்கிற ஒரு கரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், இம்மட்டும் நம் கரங்களை பிடித்து நடத்த நம்ம ஆண்டவரை எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏற்க கிடவும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். மட்டும் எங்களை கைவிடாது நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. காலைதோறும் உம்முடைய புது கிருபையினால் எங்களை அணைத்துக் கொள்கிறீரே, புது இரக்கத்தினால் எங்களை அணைத்துக் கொள்கிறீரே, அதற்காக நன்றி. குறைவுள்ளவன் என்று தள்ளாத தேவனாய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்படி எங்களை இழுத்துக் கொள்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் இயேசுவே நீர் எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கும்படி ஆண்டவரே எங்கள் மீது நீடிய பொறுமையுடன் இருந்து எங்களை ஆண்டவரே சிச்சித்து பொறுமையாக எங்களை நடத்துகிற உம்முடைய மகா இரக்கத்திற்காகவும் பொறுமைக்காகவும் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக சுவாபத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு காண்பிச்சு கொண்டே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாத உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு எப்பொழுதும் எங்களோடு இருக்கீங்களே, நன்றி. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவராகவே எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்களை நீர் சுத்திகரிக்கிறபடியால் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு நீர் வெட்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோமே, அதற்காக நன்றி. பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஆராதிப்பதற்கு எங்களையும் பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை அழைத்துக் கொள்கிறே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். Thank you Jesus. Praise you Father for your goodness and love in your life Lord. Thank you Jesus. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நம் ஆண்டவருக்கு நிறைத்து நாளத்திலிருந்து எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏற்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி 24ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். 24:12 வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதை ஆண்டவர் அவர் சொல்லும்போது, ஏன்னா அந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்று கேட்கிற அந்த கேள்விக்கு தந்த ஒரு விடை தான் அங்கே முன்னால் வாசிக்கிறோம். அந்த 3ஆம் வசனம் கடைசி பகுதியிலே, கடைசி பின்பகுதியில் வாசிக்கிற 3ஆம் வசனம் பின்பகுதி, உம்முடைய வருகைக்கும் உம்முடைய உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். சோகை இன்று காலத்தில் நடப்பதை போலவே அன்றைக்கும் சீசர்கள் இது போன்ற ஒரு அசம்சன் எல்லாம் உலகத்திலே இந்த யுத்தங்கள், பெரிய பஞ்சங்கள், வேதனைகள் என்று வரும்பொழுது எல்லாம் அப்படி கிரம்பிள் ஆகி எல்லாம் முடிவடைந்து போகும் என்ற எண்ணம் அவர்களுக்கும் இருந்ததற்கு கூடும். ஆனால் ஆண்டவர் அதை கொஞ்சம் மாற்றி அவர் சொல்கிறார். அவர் சொன்னார் 6ஆம் வசனத்திலே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், அதற்கு கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். த ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் எவர் திங் ஹேப்பன், உலகு 1000 பேரும் இடத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், we have faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால் அவருடைய ஜனங்கள் they should never be shaken in the faith. விசுவாசத்தில் அவர்கள் இருந்தவர்கள் அசைந்து விடக்கூடாது.
They should have no fear in the heart. இதயத்தில் எந்த பயம் இருந்து விடக்கூடாது. That is, you must increase it. சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நீங்கள் அதை அபியாசப்படுத்தி வைத்திருந்தால் the day will come. இந்த பெரிய பெருங்காற்றும் பெரும்புயலும் வீசும் பொழுது you will stand in Christ. உங்களுடைய வீடு கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறபடினால் நாட் அந்த மணி ஒரு பணத்தின் மீதோ அல்லது உலகத்தின் ஆடம்பரங்கள் மீதோ உங்களுடைய சொத்து பத்துக்கள் மீதோ உலக நண்பர்களை மீதோ வைத்தால் எவ்ரிதிங் வில் பாஸ் அவே. எல்லாம் கடந்து போய்விடும், எல்லாம் அந்த மணலாகி போய்விடும். பட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் வைத்திருக்கிற அந்த உறுதியான அந்த விசுவாச நிமித்தம் நெவர் கலங்கி போகின்ற அந்த இடம் வருவதே இல்லை. அடிக்கடி ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னதெல்லாம் பயப்படாதே என்று சொன்னார். உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் சொன்னார். நீ தேவனிடத்தில் விசுவாசம் வேறுங்கள், பின்பு உலகத்தில் விசுவாசம் என்று சொல்லவில்லை. தேவனிடத்தில் விசுவாசம் வேறுங்கள், பின்பு என்னிடத்தில் விசுவாசம் வேறுங்கள், பின்பு தட்ஸ் ஆல், ஃபுல் ஸ்டாப், தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. அவரிடத்தில் வாழ்கின்ற அந்த விசுவாச வாழ்க்கை என்று சொல்வது ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள். அதை நடைமுறையாக அதை பயன்படுத்தி வாழ்ந்திருக்க வேண்டும். ஜீசஸ் டாட் தட். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், போதித்தார். சென்டம் டு த விண்டு, பெரிய காற்றுக்கு அனுப்பினார், பெரிய புயலுக்கு அனுப்பினார். படகிலே அவர் வாழ்க்கை பயணத்தை அவர் சொல்லும்பொழுது கூடுதல் அதர் சைடு நீங்கள் அடுத்து மறுகரை போவது போல பலோராட்டியத்தினுடைய பயணம் என்று சொல்கிற அந்த பயணத்தில் ஹி எக்யூப் தம் வித் so many troubles. எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் வருவதற்கு போல் புயலும் காற்றும் கொந்தளிக்கிற கடலையும் அனுப்பி ஹி ஸ்ட்ரென்தன் their heart. அவருடைய இருதயத்தை அவர் பலப்படுத்தினார். அற்ப விசுவாசத்தில் பயப்படாதீர்கள், ஏன் பயந்தீர்கள் என்று அவர்களை அதட்டினார். ஹி ஃபேஸ் தட் வீண்டு, அவர்கள் முன்பாக நின்று அந்த காற்றையும் கடலையும் எதிர்கொண்டு நின்று அவர் அதட்டினார். தன்னுடைய தைரியத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். ஆகவே இன் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் என்று வரும்பொழுது, ஹி வாஸ் டெஸ்டட் இன் மெனி வேஸ். ஆல்ரெடி ஏற்கனவே நம்மை போல் பாடுள்ளவராய் அவர் வந்திருந்தும் ஹி ஃபேஸ் so many situations, ஏராளமான சிச்சுவேஷனை அவர் சந்தித்தார். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் சீக்ரெட், ஒரு ரகசியம் சொல்லுவேன். ஐ ஆம் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். தட் இஸ் பிகாஸ் எவ்ரி சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலையிலேயும் ஐ லுக் இன் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது, யூனோ டீப் இன்சைட் த கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரி ஹெல்ப். எல்லா காரியங்களுக்கும் எல்லா உதவியும் அவருக்குள்ளேருந்து ஐ டிரைவ்ட் இட். அதை நான் பெற்றுக்கொண்டு நான் வாழ்கிறேன். தட் இஸ் எ சீக்ரெட். அதுதான் ரகசியமே. இல்லாமல் நாட் ஆன் மை ஓன் ஸ்ட்ரென்த், என் பலனை கொண்டு அல்ல. ஐ எம் எ வீக் பர்சன், ஐ வீக் இன் எவ்ரி வே, எல்லா வகையிலையும் வீக் பர்சன். பட் மை ஸ்ட்ரென்த் இந்த ராக் ஆஃப் கிரைஸ்ட், அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அப்படினால் ஐ நெவர் பை ஷேக்கன். அவர் என்னை அசைக்க வைத்ததும் இல்லை, அசைக்க விட்டதும் இல்லை. ஆகவே ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன காரியங்களெல்லாம் அந்த ஃபெய்த்தை நீங்கள் பில்டப் பண்ணி ஒரு கிடைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் அளவின்படி போகும்பொழுது இட் வில் இன்க்ரீஸ். நாட்கள் போக 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 உபத்திரங்கள் பெருகும், இல்லாமல் குறைவதில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு என்று சொன்னால் அதை டில் டு தி எண்ட் ஆஃப் த லைஃப், உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அல்லது கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் யூ வில் ஃபேஸ் த ட்ரிபுலேஷன். உபத்திரங்கள் வந்து கொண்டு தானே இருக்கும். தட் இஸ் கிறிஸ்டின் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதுதான். நம்முடைய குருவே அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவர் கடந்து வந்து அந்த கொல்கொதா மேட்டையை அவர் சிகரமாய் வைத்து எல்லோருக்கும் வெளிப்படுத்தி காண்பித்து, த கிராஸ் இஸ் a wonderful thing. You can draw near to God. தேவன் நெருங்கி சேரவும், அந்த ஆறுதலின் தேவனோடு ஐக்கியப்படவும், உங்களுடைய பரம ராஜ்யத்திற்குள் சேருவதற்கும் ஒரே வழி த்ரூ த ட்ரிபுலேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தினுடைய இந்த ட்ரிபுலேஷன் நடுவே யூ மஸ்ட் ஃபைண்ட் காட். உபத்திரவத்தின் நடுவிலே என்ன இருக்கிறது என்று நான் அறிந்திருக்க வேண்டும். காட் இஸ் தேர். ஒவ்வொரு உபத்திரவத்திலும் காட் இஸ் தேர். தேவன் அங்கே இருக்கிறார். அவருடைய பாடுகளிலே ஐக்கியம் என்று சொல்லும்பொழுது, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த சஃபரிங் வி ஹவ் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு கொண்டு அந்த உறவை பெறுகிறோமே, that makes me strong. அவருக்குள் பலன் கொள்ள செய்கிறது, இருதயம் கலங்காது இருக்கும்படி செய்கிறது. ஆகவே the faith, without faith you cannot love God. தேவனை நேசிக்கிற நேசத்தில் கூட நீங்கள் வர முடியாது. ஆகவே தான் முதல் பகுதி என்னவென்று சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரிலும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்ட்ரி வருவதெல்லாம் பை யுவர் ஃபெய்த். நீங்கள் விசுவாச வைத்துத்தான் அந்த என்ட்ரி ஆகிறது. இட்ஸ் டு இன்க்ரீஸ். அந்த விசுவாசம் கட்டப்பட வேண்டும் என்று யூதாவிலே சொல்லுவார். நீங்கள் ஆவியினாலே ஜெபம் செய்து த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், அது வெளியேற பெற்ற அந்த விசுவாசமானது லெட் இட் பி பில்ட் ஸ்ட்ராங். அது பலம் உள்ளதாய் கட்டப்படுவதாக என்று சொல்வார். செக் யுவர் ஃபெய்த் லைஃப். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை அப்படி சோதித்து பார்க்க வேண்டும்.
அது கட்டப்பட வேண்டும், அது ஒன்றை கட்டப்பட வேண்டும். அது எப்படி அது கட்டப்பட முடியும்? 1, 2, 3 என்பதை போல்தான் நீங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஷேக்கன், அதை மனம் நீங்கள் கலங்கி போய் இருக்கிறதை நீங்கள் கண்டால் இமஸ் மோன் ஃபாதர், அதை நீங்கள் அதற்காக துக்கமடைய வேண்டும். நான் பலமுறை அந்த ஆரம்ப நாட்களிலே ஐ மோன் அண்ட் மோன்ட் ஸோ மச் அபவுட் வாட் இஸ் திஸ். இந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட மீண்டும் மீண்டும் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் கலங்குவதா? ஐ ஸோ சாரி, ஐ எம் எ ஃபெயிலியர், நான் தோல்வியடைந்து விட்டேன். காட், தேவன் எனக்கு இறங்கும் என்று நான் கேட்கிறேன். தேவனை இறங்கினார், அவர் தூக்கி எடுக்கிறார். ஹி ஸ்ட்ரென்தன் மீ, என்னை பலப்படுத்தினார். ப்ரே இந்த ஹோலி ஸ்பிரிட் என்று அவர் சொல்கிறார். ஐ ப்ரே, நான் ஜெபத்தை ஆவினாலே ஜெபம் செய்து என் விசுவாசி நான் காத்துக்கொண்டு ஐ பில்ட் இட் ஆல்சோ, அதை கட்டுகிறேன். அது நாட்கள் செல்ல 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 இட் ஷுட் பி ஸ்ட்ராங்கர், பலன் உள்ளதாக மாற வேண்டும். முடிவு என்று வரக்கூடிய அந்த நாட்களிலேயும் இந்த யுத்தங்களையும் அல்லது இந்த கீழே வாசிக்கின்ற அந்த வசனத்தை போல் என்ன வாசிக்கிறோம், அந்த 7ஆம் வசனத்திலே பஞ்சங்களும் அங்கே கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இப்படியெல்லாம் ஏராளமாய் நீங்கள் நடக்கும் பொழுது கூட என்ன இருந்திருக்க வேண்டும் என்றால் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். That's important. What is the so important thing in our life? The heart is so important. Where we receive the Jesus, இயேசுவை எங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாம் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்கிற எங்கே அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்வாராக என்று எழுதியிருக்கிறது. அந்த இருதயத்தில் when Christ is there, கிறிஸ்து இருந்திருப்பார் என்று சொன்னார். ஒரு காலம் அது எந்த விதமான ரூபமாய் வந்தாலும் கலங்கிவிடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிக முக்கியமான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். பின்பவர் அவர் கூறுவார், இவையெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது, அது எங்கள் செய்திகளை கேள்விப்படு என்று சொன்ன உடனே நீங்கள் முடிவு வந்துவிட்டதோ என்று எண்ணிவிடார்கள். இதெல்லாம் சம்பவிக்கக்கூடியது தான், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொன்னார். எனவே இந்த உலகம் முழுவதும் ஓஹோ இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆகவே முடிவு வரப்போகிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று அது ஒரு விதமான ஒரு வஞ்சகம் என்றே நாம் கூற வேண்டும். அதை ஆண்டவர் சொல்லத்தான் செய்தார், இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்வார். இட்ஸ் ஆல் த பிகினிங், இஸ் நாட் த எண்ட். முடிவு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் தட்ஸ் த பெஸ்ட் திங். என்ன நடந்தாலும் இருதயம் கலங்காது வாழ்கின்ற ஒரு கூட்டம், ஒரு தேவனுடைய ஒரு மந்தை, தேவனுடைய ஜனமாய் வாழ வேண்டும். பின்பு அவர் கூறும் பொழுது எப்பொழுது முடிவு வரும் என்று அவர் சொல்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதனால் அனைவருடைய அன்பு தணிந்து போகிறது பாருங்கள். அதை முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேட் இஸ் த எண்ட். முடிவு என்று சொல்லுவதை அதை முடிவு என்று எண்ணிவிடார்கள். யுத்தங்கள் நடப்பதை பார்த்து வரப்போகிறது, ஆண்டவர் வரப்போகிறார் என்று எங்கேயும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இராதீர்கள். லுக் டு யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை வைத்து த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த லவ், அந்த அன்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆகவே முடிவறிந்தும் நிலை நிற்பவன் என்று சொல்லிடுற அந்த பகுதியை ஹி மேக் எ ஃபுல் ஸ்டாப், ஆல்மோஸ்ட் லைக் எ ஃபுல் ஸ்டாப். அது முடிவல்ல. அந்த யுத்தங்கள், நீங்கள் பார்க்குற யுத்தங்கள் அல்லது யுத்தத்தினுடைய செய்திகள் அல்லது பஞ்சங்கள், வியாதிகள் என்றெல்லாம் நடந்து உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. அதை பார்த்து முடிவு வரப்போ உலகம் கெட்டு போச்சு என்றெல்லாம் எண்ணிக்கொண்டுதான். இது கெட்டுப்போன உலகம்தான், ஆகிலும் முடிவு வராது. மேபி அது பிகினிங், அது ஆரம்பம் என்று அவர் சொன்னார். எது முடிவு என்று தெரியுமா? அதை முன் வசனங்களே அவர் எடுத்து அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீங்கள் ஏமாற்றப்பட்டு போய் விடாதீர்கள். எதையோ பார்த்து கொண்டு நீங்கள் வேதவசனம் தெரிந்து கொண்டு நன்றாய் கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டு ஆஹா அது வரப்போய் இது வரப்போய் என்று சொல்லிக்கொள்ளாதீர்கள். லுக் டு யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே அன்பு தனிந்து போகிறதா என்பதை பாருங்கள். வேறு இந்த லவ் டுவெல்ஸ், எங்கே அன்பு தங்குகிறது? அது என்னுடைய இருதயத்திலே அது தங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம அன்பை நம்ம இருதயத்தில் தான் அவர் ஊற்றுகிறார். ஸோ இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையிலே we receive the love of God, தெய்வ அன்பை இருதயத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த இருதயத்தை கவனித்து பார்த்து அந்த இருதயத்திலே அந்த அன்பிற்கு சேதம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்வாராக என்று அந்த அவருடைய அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அவரை கவனமாய் அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகாமல் நீங்கள் வாழுவதற்கு இருதயம் கலங்காமல் அவர் பற்றியிருக்கிற விசுவாசத்தை விட்டு போகாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதே போலவே பி கேர்ஃபுல் அபவுட் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை
பாதுகாத்து கொள்ளுங்கள். தட் இஸ், அது மிக மிக அது முக்கியம். அன்பு என்று சொல்வதை we don't know, நம்ம அன்பு என்னதென்று நாம் அறியோம். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். he only first loved us. அவர் நம்மை முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூர்ந்ததால் அல்ல, நாம் அவைகளாக இருக்கையில் நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டவர் அவர். நம்மை முன்பு அன்பு கூர்ந்தவர் அவர்தான். ஆகவே அவர் முந்தைய அன்பு கூர்ந்தபடினால் we love him என்று அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்வார். we love him, ஏனென்றால் நாட் வித் அவர் நம்முடைய பங்கு அல்ல, அவருடைய அன்பை பெற்றபடினாலே we are grateful to him. அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அவரை நாம் அன்பு கூறுகிறோம். பின்பு அவர் என்ன சொல்வார், அந்த அன்பிலே தேவனை நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்து விட்டால் அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட், இஃப் யூ ரியலி லவ் காட், மெய்யாவே அன்பு கூறுவீர் என்று சொன்னால் அந்த அன்பை கொண்டு உங்கள் சகோதரர்களையும் அன்பு கூறுங்கள். இல்லை என்றால் ஒரு டிசெப்ஷன், ஒரு வஞ்சனைக்குள் வந்துவிட முடியும். என்ன வஞ்சனை? ஐ லவ் காட், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தே வில் நாட் பாதர் அபவுட், மற்றவர்களை அன்பு கூறுவதை குறித்து கவனம் இருப்பதில்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் மை லவ் டு அதர்ஸ், டு ஷேர் த லவ் ஆஃப் காட். தேவன் எனக்கு தந்தாரே அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பொய்யன் என்றே அவர் சொல்லுவார். எனவே முடிவறிந்தும் உள்ள அன்பு என்று சொல்லுவது தெய்வ அன்பை அவன் பெற்றதை பத்திரமாயும் பாதுகாத்திருக்க வேண்டும். அப்படி அவன் பாதுகாத்திருந்தால் நிச்சயமாய் அவன் தேவனை அன்பு கூறுவான், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வான். த நெக்ஸ்ட் பார்ட், அவருடைய அன்பை அவன் பெற்றபடினாலே, அந்த மாறாத அன்பை அவன் பெற்றிருக்கிறபடினாலே அந்த அன்பை வைத்து அவன் தன்னுடைய சகோதரர்களையும் அன்பு கூறுவான், சகோதரத்தில் அன்பு கூறுவான். அவன் பொய்யன் அல்ல, தேவன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சகோதரிகளை அன்பு கூறாதவனாய் அவன் ஒரு பொய்யனாய் அவன் மாறிவிடக்கூடாது. ஆகவே முடிவறிந்தும் கொண்டு அந்த அன்பில் நிலைத்திருப்பது என்று சொல்வது, இட் இஸ் த லவ் ஆஃப் காட், தேவ அன்பு தான். நாட் மை லவ், என்னுடைய அன்பை வைத்தல்ல, தேவன் என்னை அன்பு கூர்ந்தார், அதனால் தேவன் அன்பு கூர்ந்தபடினால் நான் அவரை அன்பு கூறுகிறேன். அண்ட் பிகாஸ் ஐ லவ் ஹிம், அவர் அன்பு கூறுகிறதுனாலே ஐ லவ் ஒன் another, ஒருவர் நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 1 யோவான் அந்த பகுதியில் அதை எடுத்து அவர் சொல்லும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அதுபோன்று ஒரு அன்பை 19ஆம் வசனத்திலே எப்படி ஆரம்பிக்கிறார்? 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். தட் இஸ் த செகண்ட் பார்ட். He only loved us, he poured the love. அவர் என்னுடைய இருதயத்திலே தம்முடைய அன்பை அவர் ஊற்றிருக்கிறார், தெய்வ அன்பை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். God so loved me, இவ்வளவாய் என்னிலே அன்பு கூர்ந்தவர் என்று சொல்வது, தேவன் தன் ஒரே குமாரனை தந்தருளி அவரை பலியாய கொடுத்து தன்னை ஒரே குமாரனை அவர் தியாகம் பண்ணி அவர் என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக தியாகம் பண்ணினார். அந்த தியாகத்தினால் அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை என்றார். Who can wash my, என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மத்தில் இருக்கக்கூடிய கரை யார் பொறுக்க முடியும்? இந்த உலகத்தினுடைய சமுத்திரமே வந்து கழுவினாலும் கழுவ இயலாது. அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நான் புழுதியிலும் சேற்றிலும் நான் தேங்கித்தான் நின்றிருப்பேன், மீட்கப்பட்டிருக்க முடியாது, தூக்கி எடுக்கப்பட்டிருந்திருக்க முடியாது. ஆகவே ஹி லவ் மீ, அவர் என்னை நேசித்து என் இருதயத்தில் உள்ள அந்த கரைகளை, யூ திங்க் இட் இஸ் ஈஸி டு சின், பாவம் செய்வது எளிதென்று எண்ணீரெல்லாம். எவ்ரி சின், ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு கவுண்டிங் ஒன்று உண்டு. 1, 2, 3, 4 என்று உண்டு. ஒவ்வொரு சின்ன பாவத்திற்கும் இட் கோஸ் இன் டு த சோல். அந்த கரை அங்கே ஒட்டிக்கொள்ளும், அங்கே கரை படிந்து கொள்ளும். நீங்கள் வெளியே உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவிவிட்டு வந்துவிட போல் வந்துவிட இயலாது. இட் வில் கோ இன்சைட் அண்ட் இட் இஸ் டெபாசிட்டட், அங்கே போய் தங்கிவிடும். ரத்தாம்பர சிகப்பாய் கரை வடிந்து போய்விடும். அவ்வளோ பெரிய ரத்தாம்பர சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த கரையை போக்க வல்லது என்னது? காட் கேவ் இஸ் சன், தேவன் தன் ஒரே பிரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்து அந்த திவ்ய அன்பினாலே நம்முடைய கரைகளையெல்லாம் போக்கினாரே. யூ ஃபர்காட்டன் தேட், அதை மறந்து விட்டீர்களாம். இட் இஸ் தட் பிகினிங், அந்த ஆதி அன்பு என்று இருக்கிறதே, தெய்வ அன்பை ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துருக்க வேண்டும். காட் லவ்ஸ் மீ என்று அந்த பகுதியை பெற்றவன் தான். ஹி வில் லவ் காட் சுப்ரீம்லி, அவன் அதிகமாக அவனை நேசிப்பான். அவன் ஹி வில் ஆஸ்க் த லார்ட் டு ஃபில் ஹிஸ் ஹார்ட், அதனுடைய இருதயத்தை நிரப்பும்படி அவன் கேட்பான். மை ஹார்ட் இஸ், தெய்வ அன்பை போல் என்னால் நேசிக்க முடியவில்லை. ஐ லவ் யூ நவ்,
உண்மை நான் நேசிக்கிறபடினால் தெய்வமே உடைய அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும் என்று அவன் கேட்பான். அவன் தேவன் நேசிக்கிறபடியால் என்ற ஒரு பகுதியை வைத்திருக்க வேண்டும். அதை அவன் இழந்து விடக்கூடாது. அந்த ஒன்றிய அவர் எப்படி வாசிக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத சகோதரத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று இருப்பவர்களாக இருந்தால் how it happen, எப்படி நடக்கும்? Because he loved me. That is the first. ஆதி அன்பை இழந்து விடக்கூடாது. How Jesus loved you. இயேசு உங்களை எப்படி அன்பு கூர்ந்தார்? நீங்கள் எவ்வளவு பாவங்கள் குறைவாக இருந்தாலும் அதை அன்பு கூறுவேன் என்று சொல்வார். அதிகம் இருந்தால் அன்பு கூற மாட்டேன் என்று அவர் சொல்வார். நோ, we must love every sinner. பாவிகளை நாம் நிபந்தனையின்றி அவளை அன்பு கூறுகின்ற ஒரு நல்ல உள்ளம் வேண்டும். உலகத்திற்கு சென்று நற்செய்தி நீங்கள் பிரசங்கிக்க நீங்கள் செல்லும் பொழுது கொலைகாரர்களையும் வெசித்தனம் உடையவர்களையும் நீங்கள் ரட்சிக்க நீங்கள் புறப்பட்டு நீங்கள் செல்லும் பொழுது யூஆர் ஃபில்டு வித் த லவ் ஆஃப் காட். தெய்வ அன்பினால் நிறைந்திருக்கிறீர்கள். அந்த அன்பை இழந்து போன அந்த பரிசேயர்களை பார்த்து, பரிசேயர்களை சதுசேயர்களை சொல்கிறேன் கேளுங்கள், உங்களுக்கு முன்பாக இந்த வேசிகளும் கள்ளர்களும் உள்ளே பிரவேசித்து விடுவார்கள். ஏன் அப்படி அவர் சொன்னார்? அது ஏனென்றால் இந்த குட் நியூஸ், அந்த நற்செய்தி என்று சொல்வது இந்த அட்மோஸ்ட் பார்ட், கீழே இருக்கக்கூடிய அந்த விபச்சாரனுக்கும் விபச்சாரிகளுக்கும் அந்த கல்லனுக்கும் உரியது. அந்த கல்லனை ஏற்றுக்கொண்டதே அந்த கொள்கதா நமக்கு சிகரமாய் வைத்து காட்டுகிறது. லைக் தேன், அதுபோன்று வி மஸ்ட் லவ் எவ்ரி ஒன். எல்லோரையும் நேசிக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் குப்பையிலே கிடக்கிறதை போல் கிடக்கிற ஒரு மயங்கி கிடக்கிற மனிதனை பார்த்து நான் போய் கொண்டு வந்த பொழுது நடந்து வந்தேன். அப்பொழுது எல்லோரும் பைபாஸ் பண்ணி போக முடியும். லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் ஹிம். நான் உன்னை கடந்து அப்படி போவதை போல் போய்விடும். ஐ ஹவ் த லவ் ஆஃப் காட். ஐ வில் வாக் நியரர் டு ஹிம். ஐ வில் நோட்டீஸ் இஃப் ஐ குட் கிவ் சம் மணி. பணம் கொடுக்க முடிந்து அவனை பெற்றுக்கொள்ள நிலையில் இருப்பான் என்று சொன்னால் ஐ எம் ரெடி நவ். ஐ கேன் கிவ் such amount. I can give him. Perhaps if you look at me, I will smile at him. Jesus loves you. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த உறுதியான எண்ணத்தோடு ஐ வில் கோ நியரர் டு ஹிம். ஆகவே ஜீசஸ் ரிசீவ்ட் அஸ். அவர் நாமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அத்தனை தேவனுடைய பிள்ளைகளை அவர் ரிசீவ் பண்ணினதை போல் ஆஸ் ஹி ரிசீவ்ட் அஸ், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அல்லவோ அதுபோன்ற ஒரு அன்பை வைத்திருந்திருக்க வேண்டும். ரிசீவிங் எவ்ரி ஒன். நோபடி எக்ஸப்ஷனல். அதை தள்ளி வைக்கக்கூடியது என்று ஒருவரும் இருந்து விடக்கூடாது. எவ்ரிபடி வி ஷுட் லவ் தேம். தட் லவ் இஸ் சுப்ரீம் இன் த சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய சபையில் தான் அதை காட்ட முடியும். ஏனென்றால் இட் இஸ் கிறிஸ்துனுடைய சபை. அவர் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள். அவர்கள் முந்தி அந்த தங்களை அன்பு கூர்ந்தவரை அவர்களும் அன்பு கூறுகிறார்கள். அவர் அன்பு கூறுகிறதுனாலே மற்றவர்களையும் அன்பு கூறுகிறார்கள். ஆகவே இந்த பூமியிலே அந்த அன்பு என்ற அந்த பகுதியை வைத்து சபையை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் காண்பித்தார். அவர் சொன்னார், இஃப் யூ லவ் ஒன் another, யூ ஆர் மை டிசைபிள்ஸ். நீங்கள் சீசல் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். சீசல் என்று பெயரை வைத்து விட்டு நாம் யாரையும் நேசிக்க மறந்து விட்டோம், யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருகிறதோ, யுவர் ஹோல்டி மேது அந்த சீசன் என்ற வைராக்கியத்தை வைத்து வாழலாம். பட் நாட் த கிரைஸ்ட் டாக்டின். கிறிஸ்து போதித்த சத்தியம் அல்ல. கிறிஸ்து போதித்த சத்தியம் எல்லாம் லவ், அன்பு தான். த சுப்ரீம்லி த லவ். தென் வாட் இஃப் அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தபடினால் ஐ லவ் ஹிம். தென் வாட் இஃப் யூ லவ் மீ, அவர் சொன்னார், யூ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். எஸ், தட்ஸ் ரைட். அவருக்கு அதை கை கொண்டு அவர் வாழ்வார்கள். அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் கமாண்ட்மெண்ட். ஒரு கட்டளை நான் தருகிறேன், பிதாவிடத்தில் பெற்ற கட்டளை நான் தருகிறேன் என்று அவர் சொன்னதெல்லாம், த மேஜர் கட்டளை அவர் சொன்னதெல்லாம் லவ் ஒன் another. என்னில் நிலைத்திருங்கள். என்னை இல்லாமல் அன்பு கூற இயலாது. கொடியானது தானாக அன்பு கூர்ந்து விட முடியுமா? சும்மா சிரித்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், சும்மா ஏதாவது ஒரு சோசியல் ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளலாம். த ரியல் லவ் அது எங்கே வர வேண்டும்? செடியிலிருந்து வர வேண்டும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு கட்டளை தருகிறேன் என்று எத்தனை வசனங்களை கூறி வைத்தார். அதை அவர் சொல்லி அவர் எப்படி சொன்னார், நீங்கள் இப்படி ஒருவரை அன்பு கூர்ந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மை ஃபாதர் ஷல் பி க்ளோரிஃபைட். பிதாவானவர் மகிமைப்படுவார். தன்னுடைய குமாரனை அனுப்பின நோக்கம் நிறைவேண்டது என்று எண்ணுவார். ஆகவே நாம் பெற்றது நற்செய்தி என்று சொல்வதை ப்ரிசர்விட், பாதுகாத்து கொண்டவன் தான். when you go to the world, உலகத்திற்கு போகும்பொழுது go to the world என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்திற்கு போய்
நான் என்னை பிதாவானவர் உலகத்திற்கு என்னை அனுப்பினதைப் போலவே நான் உங்களையும் உலகத்தில் அனுப்பினேன் என்று சொல்கிறதை போல் when you go to the world you see the sinners there. பாவிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது sometime in your own house, உங்களுடைய வீடுகளிலே கூட குறைவானவர்கள் இருக்கக்கூடும். மேபி யுவர் ஃபாதர் ட்ரங்கார்டு, அவர் குடிகாரனாக இருக்கக்கூடும், அல்லது உங்களுடைய அம்மா கூட கொஞ்சம் தவறானவர்களாக கூட இருந்திருக்கக்கூடும். லவ் தம், தே ஆர் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லவோ, அவளை அன்பு கூற வேண்டும். ஒருவரை அன்பு கூறுவது என்று சொல்வதெல்லாம் த க்ளோசஸ்ட் பை, நெருக்கமாக உள்ளவர்கள் தான். தூரத்தில் இருக்கிற வரைக்கும் அன்பு கூறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்களை அன்பு கூறுவார்கள், அடுத்த தெருவில் உள்ள அன்பு கூறுவார்கள், எல்லாரையும் அன்பு கூறுவது போல் இருந்து அவர்கள் பக்கத்து விட்டு வரட்டுமே பார்ப்போம், அன்பு கூற மாட்டார்கள். லவ் யுவர் நெய்பர் என்று வரும்பொழுது தான் தே ஃபைண்ட் ஃபால்ட் வித் தம். அவருடைய குணாதிசயங்கள் தெரிகிறது, அவர்கள் கொஞ்சம் பேட் என்று தெரிகிறது. அவர் நாட் ஸோ குட் இன் மெனி, எத்தனையோ நல்ல கலாச்சாரம் இல்லாத போல் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்பொழுது அவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அங்கே அடிமை என்றும் இல்லை, அவன் சுயாதீனன் என்றும் இல்லை, கற்றவன் என்றும் இல்லை, கல்லாதவன் என்று இல்லை. ஆங்கிலத்தில் பார்பேரியன் என்று இருக்கிற, கல்லாதவன் என்று சொல்வதை பார்பேரியன் என்றால் ஒரு காட்டுமுரண்டித்தனம் கொண்டவனை போல், பழங்குடி மனுஷனை போல் அவன் இருக்கக்கூடும். லவ்தம், அவர்களுக்கு வேறுபாடு என்று ஒருவருமே இல்லை. த லவ் ஹேஸ் நோ பேரியர், ஒரு நடுச்சுவரும் அங்கே இருப்பது இல்லை. இயேசு நம்மை எல்லோரையும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வது பகையை அவர் சிலுவிலே கொன்றார் என்று எழுதியிருக்கிறதே, அதற்கு விரோதமாக வருகின்ற பகையை சிலுவிலே கொன்று லவ் ஒன்றினதர் ஒரு நேசித்திருக்க வேண்டும். வேர் வி ஃபவுண்ட் த லவ், எங்கே அவர் அன்பை கண்டோம்? அவர் சிலுவையிலே என் பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே அறைந்து என் பாவங்களுக்கு என்று பலியாகி ஹி லவ்ட் மீ, நம்ம எல்லோரையும் அவர் நேசித்தார் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இருக்கிறதே. அல்லேலூயா, அதை நாம் வைத்திருந்திருக்க வேண்டாமா? ஆகவே ஒரு பகையும் உள்ளே வந்துவிடக்கூடாது, அன்பிற்கு விரோதம் என்று வந்துவிடவே கூடாது. இப்படி இது போன்ற ஒரு தெய்வ அன்பை பெற்றவன் தான் முடிவறிந்து நிலைநிற்பானே அல்லாமல், எபேசு சபைக்கு அவர் சார்ஜ் என்று அவர் கூறும் பொழுது என்ன ஒரு சொன்னார்? நீ த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பை விட்டாய் என்று சொன்னார். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லவ்? த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் காட் லவ்ஸ் மீ, தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அந்த அன்பினால் நிறைந்தவன் தான். த செகண்ட் பார்ட், ஹி லவ் காட், தேவனை அவன் நேசிப்பான். என்னை அன்பு கூறுகிறவரை நானும் அன்பு கூறுகிறேன் என்று அவன் அன்பு கூறுவான். இரண்டாவது என்ன செய்வான்? அவர் அன்பு கூர்ந்ததினாலே அவர் கற்பனையிலே கை கொள்கிறான். தென் வாட் இஸ் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்? லவ் ஒன் அனதர், ஒருவர் நேசியுங்கள். அந்த அன்பினாலே வி லவ் ஒன் அனதர். எனவே இந்த அற்புதமான இந்த நற்செய்தி என்று நாம் உலகத்திற்கெல்லாம் போய் நாம் சொல்லி வருகிறோம். யூ ஹேவ் த குட் நியூஸ். ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிலர் விற்பதை போல் நான் விட்டுவிட்டு நான் போய்விட முடியுமா? உள்ளே ஒன்றுமில்லை, கேட்டால் என்னதை கொடுப்பீர்கள்? சும்மா விற்றேன் என்று சொல்லுவதா அவன் கொண்டு போன அந்த பகுதி? இஃப் யூ கோ தேர் டு பீப்புள், ஜனங்களிடத்தில் சென்று, நாம் ஏற்கனவே நாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதை போல் திஸ் நற்செய்தி அறிவிக்கிற அந்த வாழ்க்கையானது இட் சுட் கண்டினியூ, தொடர்ச்சியாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி நாம் பேசுகிறோம். ஏனென்றால் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம், இயேசு வர போகிறார். அவர் என்னுடைய நற்செய்தி ஆதாரமாய், என் அன்பின் ஆதாரமாய் வாட் யூ டிட் டூ, என்ன செய்தான் என்று அவர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எஸ், உம்மிடத்தில் நாங்கள் இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்தோம் என்று சொல்ல உங்களால் முடியுமா? ஈவன் யுவர் ஓன் ஹவுஸ் ஹோல்ட், உங்கள் வீட்டில் உள்ளவர்களை கூட அவர்கள் அந்த குறை இந்த குறை என்று பகையை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களே, பகையை நீங்கள் நான் சிலுவையில் அறைந்ததை போல் என் சிலுவையினுடைய அன்பை பெற்றுவிட்டு அந்த அன்பை காட்டுவதற்கு சிலுவையிலே வைத்து அறைந்து இல்லாமல் பகையாயின் நடுச்சுவரை வைத்து யூ கீப் தம் இன் டிஸ்டன்ஸ், அவரை தூரம் வைத்துக் கொள்கிறீர்கள். யூ கீப் சம் ஒரு பேட் ஸ்மெல்லை வைத்துக் கொள்கிறீர்கள். அந்த ரோட்டில் கிடக்கிற ஒரு மனுஷனுடைய பேட் ஸ்மெல்லை போலவே தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு மீது ஒரு பேட் ஸ்மெல்லை வைத்துக்கொண்டு தி பிரிங் எ பேரியர், ஒரு தடையை வைத்து விடுகிறார்கள். வாட் இஸ் தட் ப்ரூஃப்? எதை நிரூபித்து காட்டுகிறார் என்று சொன்னால் அங்கே தெய்வ அன்பு இல்லை. அன்பு தனிந்து போகும் என்று சொன்னால் நீங்களாக வைத்திருக்கிற அன்பு இல்லை, அது உலகத்தான் வைத்திருக்கிறான். உலகத்தான் நன்றாக இருக்க வரைக்கும், ஜாலியாக இருக்க வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும், ஸ்நேகம் இருக்க வரைக்கும், வாலிபம் இருக்கிற வரைக்கும், அல்லது அவர்களுக்கு ஜோவியலாக பேசுகிற அந்த காலம், அந்த சேட்டிங் பண்ணுகின்ற ஒரு நேரம் இருக்கிற வரைக்கும் தே வில் லவ் ஈச் அதர். வென் இட் கோஸ், அது கொஞ்சம் கடந்து போய்விட்டது என்று சொன்னால் உடனே அவர்கள் பட்சித்துக் கொள்வார்கள், நாயை போல் புனையை போல் மாறிவிடுவார்கள். ஒன்ஸ் தே சேட் அன்பு என்று சொன்ன பகுதியெல்லாம் வெறுப்பாய் அதை மாற்றி வைத்துக் கொள்வார்கள். அது உலகத்தில் உள்ள அன்பு தனிந்து போகும் என்று சொல்வது அது ஏற்கனவே தனிதான் கிடக்கிறது. அங்கே எவன் அங்கே தெய்வ அன்பை கண்டான்? தெய்வ அன்பு அறியாதவன் நாம் ஏன் அங்கே நற்செய்தி சொல்ல போகிறோம்? God loves you,
தெய்வம் நேசிக்கிறான் என்று மாபெரும் நற்செய்தியை சொல்ல போயிருக்கிறோமே. அப்படி இருக்கிற அந்த நேரத்திலே மனுஷன் வைத்து அன்பு கூறுகிறவன் ஒரு நாளும் நிலைத்து நிற்பதே இல்லையே. உலகத்தான் ஆயக்காரன் கூட அந்த அன்பை வைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆயக்காரன் என்று சொன்னால் கடைக்காரன் என்பது போலதான். நீங்கள் ஒரு 100 ரூபாயை கொடுத்தால் அவன் 100 ரூபாய்க்குரிய பொருளையும் அவன் கொடுப்பான். ஒரே மகிழ்ச்சியை நீ வந்து விட்டு அடடா கடைக்காரன் நேசிக்கிறான் என்ற சொல்ல முடியும்? கொடுத்து நீங்கள் கொடுப்பதே வாங்கிக் கொள்வீர்கள். கொடுக்கவே முடியாதவருடனே நேசிக்க முடியுமா? அங்கே தான் நீங்கள் அன்பை சோதித்து பார்க்க முடியும். ஹீ மே நாட் லவ் மீ, அவன் என்னை அன்பு கூறுவதில்லை, பட் ஐ லவ் ஹிம். ஹீ மே பி சின்னர், பாவியாக இருக்கட்டும், பட் ஐ லவ் ஹிம், நேசிக்கிறேன். ஏனென்றால் நற்செய்தியை பெற்றவன் நான், அந்த ஆதி அன்பை பெற்றவன் நான். த ஃபர்ஸ்ட் லவ், அவர் முதல் அன்பை அவர் எனக்கு காண்பித்தார். முந்தி ஹீ ஃபர்ஸ்ட் லவ் மீ, அந்த அன்பை பெற்றவன். அந்த அன்பிலே தனிந்து போய்விடக்கூடாது. அந்த அன்பை ப்ரிசர்வ் பண்ணி வாழ்ந்திருக்க வேண்டும், பாதுகாத்து வாழ்ந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று வரும்பொழுது செகண்ட் பார்ட் ஒன்லி, அது 2வது பகுதி தான். ஆனால் முதல் பகுதியை அவன் எங்கே பெற்றிருக்கிறான்? என்னை அன்பு கூர்ந்தவர். பின்பு அவன் மற்றவர்களை அன்பு கூறுகிறானே, 3வது பகுதி, அது எப்படி வந்தது? என்னை அவருடைய அன்பை பெற்றவன், என்னை அன்பு கூர்ந்தவர் என்ற இடத்திலிருந்து தான் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே இது ஊற்றுக்கண் என்று சொல்வதெல்லாம் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு தான். இட் இஸ் த லவ் ஆஃப் காட். இஃப் ஐ ஹவ் சம் ஃப்ரிக்ஷன், ஒரு ஏதோ ஒன்று நடக்குது என்று சொன்னால், ஒரு கசப்பு உள்ளே பிரவேசிக்க உள்ளே முண்டிக் கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஐ இமிடியட்லி புட் மை ஹேண்ட் இன் த ஹார்ட், என் இதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என் இதயத்திற்கு அன்பை பறிப்பதற்கு ஏதோ ஒன்று வந்துவிட்டதே என்று நான் ஐ பிகம் அலர்ட். ஐ கோ டு த லார்ட், நான் ஆண்டவரத்தில் ஓடுகிறேன், நான் முழங்கால் படுகிறேன், ஜெபம் செய்கிறேன். கிளீனிட்டாக உடனே நான் சுத்தம் செய்துவிட்டு ஐ டூ இட் குயிக்லி. ஒரு பாம்பு நுழைந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதுபோல் நான் ஐ கேன் கீப் அதை வீட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் தூங்க முடியுமா, வேலை செய்ய முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது அந்த பாம்பை அகற்றுவதை போல் ஐ ரிமூவ் தேன், அதை தூக்கி எறிந்து விடுகிறேன். ஐ வாஸ் டோல்ட் மெனி டைம்ஸ் டு காட், தேவன் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இதுதானே நடந்தது, இதற்கு போய் நான் இப்படி நான் அன்பிழந்தவனை போல் நடந்து கொண்டிருந்திருக்க கூடுமா? ஆண்டவரே, ஐ வாண்ட் டு சே கன்ஃபஸ் மை ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். என்ன ஃபெய்த் என்று சொன்னால், இந்த காரியம் நடந்தனால தானே அன்பு குறைவது போல் தோன்றியது. இதை விட பன்மடங்கு நடந்தாலும், இப்படி நடந்தாலும் அப்படி நடந்தாலும் என்று எனக்கு நேரடியாக வந்த அந்த நிகழ்ச்சியை வைத்து சம பண்ணி அதை கூட்டி வைத்து, என்ன நடந்தாலும் ஐ ஆம் ப்ரிப்பேர்ட், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. உங்களுடைய அன்பு மாறி போகின்ற ஒரு அன்பு அல்ல, மாறுகின்ற ஒரு அன்பு என்று இருந்திருக்கும் என்று சொன்னார். அங்கே விசுவாசம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை என்று அர்த்தம். விசுவாசம், நம்பிக்கை, அது ஏணிப்படி போல் பின்பு அதை ஃபைனலி முடிவாய் கொண்டு வருவதெல்லாம் அந்த அன்பு தான். ஆகவே என்னுடைய தெய்வ அன்பு சேதமாகும் பொழுது என்னுடைய விசுவாசம் சேதமடைந்து விடுகிறது, என் நம்பிக்கையும் சேதமடைந்து விடுகிறது. எல்லா மனுஷனையும் போலவே நம்பிக்கையற்ற மனிதனாய் நான் சோகமடைகிறவனாய், முகவாடல் கொண்டவனாய் நான் மாறிவிடுகிறேன். அஞ்ஞானிகளை போல் ஏன் நீங்கள் துக்கமடைந்தீர்கள் என்று தெசலோனிக்கேயில் அவர் கேட்பார். அஞ்ஞானிகளுக்கு நம்பிக்கை இல்லை, பட் யூ ஹேவ் த ஹோப், நம்பிக்கை உண்டு என்று சொல்வதெல்லாம் ஏன் அவள் புலவலத்து போய் நிற்கிறார்கள்? தே ஆர் நாட் ஹாப்பி, அவர் மகிழ்ச்சியாக ஏன் இருப்பதில்லை? உலகத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற போகின்ற நேரத்தில் அவங்க முகத்தில் ஏன் பிரகாசம் இல்லை? இருளில் இருக்கிற மனுஷனிடத்தில் போகும்போது ஏன் அவருடைய ஒளி அங்கே பிரகாசமாக இருப்பதில்லை? யூ ஷுட் பி த லைட் லைக் தட். லைட் என்று சொல்வதற்கு லவ், அன்பு என்று தான் அர்த்தம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்கிற அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்வதை போலவே அந்த 1 யோவானில் அவர் சொல்லும் பொழுது, காட் இஸ் லவ், காட் இஸ் லைட் அண்ட் காட் இஸ் லவ், வாக் இன் இஸ் லவ், அப்படி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. அதுபோன்று இஃப் அந்த தெய்வ அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், யூ பி ஷைனிங். எந்த சூழ்நிலையிலையும் மடங்கி போய்விட மாட்டீர்கள். யாரோ ஒரு சொல்லிவிட்டாலும் உடனே மடங்கி போயிடும் மனுஷன் எத்தனை பேர் இருக்கிறான் அப்படிங்கப்பா. அப்படி போன்ற பகுதி நான் எத்தனையோ ஜனங்களிடத்தில் பார்த்து நான் வியப்புடன் அவர்களிடத்தில் கூறியிருக்கிறேன். என்ன பிரதர் இவ்வளோ வருத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னபொழுது ஒருவர் சொன்னார், என் மனைவி இன்று எதிர்த்து பேசிவிட்டாள் என்று அவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அவள் என்னை நாய் என்று சொல்லிவிட்டாள், எனக்கு 1 வாரமாக 1 மாதமாக சரியான தூக்கமே இல்லை என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் ஒரு நாய் என்று நான் சொல்வதை கேளுங்கள், தயவுசெய்து சொல்வதை கேளுங்கள். தெய்வ அன்பை நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் பெற்றிருந்தால் யார் என்ன சொன்ன உங்களை சுற்றி எல்லோரும் குற்றம் சாட்டினாலும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை குற்றம் சாட்டினவன் யார்? ஒருவரும் அவர்களை குற்றம் சாட்ட இயலாது. ஆகிய உங்களை நாய் என்றால் என்ன, பேய் என்றால் என்ன, கள்ளன் என்று சொன்னால் என்ன, பெயர் செபுல் என்று சொன்னால் என்ன, பேயின் தலைவன் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? நீங்கள் சுருங்கி போய் உங்களுடைய இருதயம் சுருங்கி போகாது. யூ வில் லவ் that person, நபரை அன்பு கூறுவீர்கள். அவர்கள் செய்வதை அவர்கள் நான் அங்கீகரிப்பதில்லை, அவர்கள் செயல் தவறாக இருந்திருக்க கூடும். பட் அன்பு என்று சொன்ன அந்த பகுதியானது இட் இஸ் லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு என்று இருக்கிறபடி என்ன ஐ லவ் எவ்ரி ஒன் என்ற இடத்திற்கு வந்துவிட வேண்டும். ஆகவே ஒரு வருடத்தின் கடைசியில் நாம் போய்கொண்டு இருக்கும் பொழுது, திஸ் இஸ் ஆல் தி எண்ட் ஆஃப் தட் இயர், ஒரு வருடத்தினுடைய முடிவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிற இந்த டிசம்பர் இந்த மாதத்தில் உங்கள் முடிவு என்னவென்று பாருங்கள். முடிவறிந்தும் நிலை நிற்பவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கூறும் பொழுது அது என்னவென்று அவர் முன்னால் வைத்தார். அக்கிரமம் மிகுதியினால் அந்த 12ஆம் வசனத்திலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு மனுஷன் அவனுடைய அளவுகோலை பார்த்தீங்களா? அக்கிரமம் இங்கே இருக்கிறது, அன்பு இங்கே இருக்கிறது. அக்கிரமம் கூடுகிறது, அன்பு கொஞ்சம் தணிகிறது. அக்கிரமம் கூடுகிறது, அன்பு இங்கே தணிகிறது. நாட் யுவர் அக்கிரமம், சம்படிஸ் அக்கிரமம், யாரோ செய்த அக்கிரமம். அதை தான் முன்னால் இருக்கக்கூடிய பதிலே சொல்லுவார். ஒருவரை பயப்பார், ஒருவரை காட்டி கொடுப்பார்கள், ஒருவருக்கு ஒரு இடல் உண்டாக்குவார்கள். அக்கிரமம் பெறுகிறது, அன்பு தணிந்துவோம். அக்கிரமம் பெறுகிறது, அன்பு தணிந்துவோம். அக்கிரமம் பெறுகிறது, அன்பு தணிந்துவோம். ஆனால் முடிவறிந்தும் நிலை நிற்பவன் என்று ஒரு இடம் இருக்கிறது. இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். ஒரு காற்று வீசுகிறேன் என்று சொன்னால், ஒரு கொம்பை நான் பிடித்து கொண்டேன் என்று சொன்னால் லேசாக பிடித்து இருக்கிறேன். பெரிய காற்றை ஒன்று அடித்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடித்திருக்க வேண்டும். பெரிய புயலில் வந்திருந்தால் இன்னும் இருக்குமாய் இதுவே எனக்கு அடைக்கலம் என்று பிடித்திருக்க வேண்டும். பவுல் ஒரு சமயம் ஒரு கட்டையை வைத்து கொண்டு உடைந்து போன அந்த கப்பலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து கொண்டு வந்ததை போல் பெரும் மழை பெரும் காற்றும் அங்கே புயலும் வீசிக்கொண்டு அவருடைய கிரிப் கூடிக்கொண்டே தான் போயிருக்கும், பிடித்து கொண்டே போவார். அதுபோல் அக்கிரமம் மீதியான உங்களுக்கு என்ன, லெட் தம் டூ தட். அவன் பரிசுத்தமில் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அக்கிரமம் செய்யட்டும் என்று தானே எழுதியிருக்கிறது. ஹி வில் டூ தட். அவங்க செய்யக்கூடும். நோ, அவர் அக்கிரமத்திலே வாழட்டும் நாம் எண்ணுவதில்லை. ஆனால் இவரில் உங்களுடைய அன்பு ஏன் தணிந்து போனது? அவர்கள் கொஞ்ச நாள் பரவாயில்லை, அந்த அக்கிரமம் பெருகிவிட்டது. அவன் அக்கிரமம் எந்த அக்கிரமம் இருந்துவிட்டு போகட்டும். பட் என் அன்பை நான் ஏன் தனிய விட்டேன் என்பதுதான் நம்முடைய இந்த வருட கடைசியிலே உள்ள கேள்வி. முடிவறிந்தும் என்று சொல்லுகிற இந்த டிசம்பர் வரைக்கும் அன்பை பாதுகாத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த எண்ட் ஆஃப் த லைஃப் கிறிஸ்து வரும் வரைக்கும் என்று அது இருந்திருக்க வேண்டும். இந்த புதிய வானம் புதிய பூமி தோன்றுகிற நாள் வரைக்கும் என்று இருந்திருக்க வேண்டும். முடிவறிந்தும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ அக்கிரமம் மிகுதினால் கொஞ்சம் குறைந்தது, இன்னும் அக்கிரமம் மிகுதினால் இன்னும் குறைந்தது, இன்னும் அக்கிரமம் மிகுதினால் இன்னும் குறைந்தது என்று நீங்கள் போய்விடக்கூடாது. அப்படி இல்லாமல் முடிவு புரிந்தும் தெய்வ அன்பிலே நிலை நிற்க வேண்டும். நாம் எவ்வளவு மோசமாய் அந்த அக்கிரமம் மிகுதி ஆகிக்கொண்டே போயிடுறோம், அவ்வளோ வேகமாய் அந்த பவுல் அந்த பிடித்து கொண்டு வந்த அந்த கட்டையை போல் இன்னும் இறுக்கமாக வேண்டும். அடைக்கலமாய் ஓடி வந்த நாம் என்று அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். அவடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்தோம் என்று சொல்வதை இன்னும் அடைக்கலமாய் எனக்கு அவர் ஆதரவாய் பிடித்து கொள்ள வேண்டுமே, அல்லாமல் ஏன் அந்த அன்பு தணிந்திருக்க வேண்டும்? தி டேஞ்சர், அபாயம் என்னவென்று சொன்னால், they are slowly losing the love of God. தெய்வ அன்பை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வந்தார்கள். அன்பு என்னதென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒரு நாளில் அவர்கள் தேவன் அன்பை பெற்றவர்கள் தான். இப்பொழுது அந்த அன்பு டேமேஜ் அங்கே பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே போயிடுது. எனவே உங்களுடைய கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த யுத்தங்கள் அல்ல, அந்த என்னவோ சண்டை நடக்கிற அது அல்ல. அதை என்று முடிவென்று எண்ணி விடாதுங்கள். உங்களை பாருங்கள், உங்களை வைத்துத்தான் முடிவு வரப்போகிறது. முடிவறிந்தும் நிலைநிற்கிற ஒருவனை எடுத்துக்கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். அவர் ஏன் வருகிறார் என்று யாக்கோபிலே அவர் சொல்லுவார், முதற் பலன்களை சேர்ப்பதற்கென்று வருகிறார். த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்கிற அந்த முதல் பலன் என்று சொன்னார். இயேசு தான் அந்த முதற் பலனுக்கு உரியவர். அவர் தான் ஹி டைட் ஃபார் அவர் சின் என்று ரோசகைன் அவனுடைய பாவங்களுக்கு மறித்தவர், உயிரோடு அவர் எழுந்தார். அவர் தான் முதற் பலனானவர் என்று எழுதியிருக்கிறது. அவரை போலவே நம்முடைய அந்த முதற் பலனை ப்ரிசர்வ் பண்ணி மரணத்தின் மூலமாய் கடந்து சென்றாலும் கூட அதை ரிசரக்ஷன் ஆனதை போல், உயிர்த்தெழுந்ததை வைத்ததை போல்
பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு வந்து தர வேண்டும். அவர் வருகிறார். ஏன் வருகிறார்? முதற் பழங்களை அறுவடை செய்ய வருகிறார். அவருக்கு பெயரே த மாஸ்டர் ஆஃப் த ஹார்வெஸ்ட் என்று பெயர். அவர் அறுவடையினுடைய எஜமான் என்று பெயர். யார் அந்த அறுவடைக்குரியவர்கள்? முதற் பலனாக இருப்பவர்கள், தன்னுடைய அன்பை பாதுகாத்து கொண்டவர்கள், முடிவறிந்தும் அந்த அன்பிலே நிலை நின்றவர்கள், அவர் அன்பு தணிந்து போகாமல் நிலை நின்ற அவர்களை சேகரிக்கத்தான் அவர் வருகிறார். யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் தட். அவருக்கு அதை ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும். நான் அந்த முதற் பலனுக்கு உரியவனாக இருந்திருக்க வேண்டும். தெய்வ அன்பை இழந்தவனாக இருந்துவிடக்கூடாது. தெய்வ அன்பை இழந்தது என்று சொல்வதை எப்படி பார்க்க வேண்டும்? 3 ஸ்டெப்ஸ். முதல் பகுதி, அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தார். இரண்டாவது, அவர் அன்பு கூர்ந்தபடினால் ஐ லவ் ஹிம். உன்னை அன்பு கூறுகிறேன் அன்பு கூறுகின்ற ஏமாற்றுகிற கிறிஸ்தவமாக இருந்துவிடக்கூடாது. சும்மா பாடுகின்ற கோரஸ் பாடிவிட்டால் அன்பு கூர்ந்தேன் என்று பெயரா? நீங்கள் ஸ்டேஜிலிருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டால் அன்பு என்று அதை சொல்ல முடியுமா? யூ டூ ஆக்டிவிட்டீஸ், கிரியைகளை செய்கிறபடி அன்பு என்றும் அதை சொல்லத்தான் முடியுமா? உடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் சபைக்கு தலைவராக இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டா உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள்? அதுவா அந்த அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார்? நோ, அன்பை பெற்றவன், ஹி வில் லவ் காட், தேவனை அன்பு கூறியவன். அவரிடத்தில் அன்பு கூறுகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், யூ லவ் மீ? எஸ், உன்னை நேசிக்கிறேன். எவ்வளோ நேசிக்கிறாய்? ஐ லவ் யூ ஸோ மச், அதிகமாக நேசிக்கிறேன் என்றவர் அவன் சொல்லுவான் என்று சொன்னார். ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ், என் கற்பனைகளை கைக்கொள்வாய். வாட் இஸ் த சுப்ரீம் கட்டளை? லவ் ஒன் another. கீழே இறங்கி எல்லோரையும் நேசிக்க பழகு. தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். இந்த பூமியிலே வந்து அந்த தெய்வ அன்பை எல்லோருக்கும் பாதிக்கப்படாமல் தேவனை அன்பு கூர்ந்து இந்த அந்த அன்பு வழிந்தோடி அந்த எங்களுடைய இருதயத்திலே தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு அல்லவா? என் பாத்திரம் நிரம்பி எல்லோருக்கும் அதை சென்றிருக்க வேண்டும். நான் த ஹோல் வேர்ல்ட், உலகத்தில் நீங்கள் போவதல்ல. நீங்கள் எங்கெங்கே குடியிருக்கிற அங்கே தான் பழகின்ற அந்த மக்கள் மத்தியிலே, உங்கள் உறவினர்கள் மத்தியிலே, என் கணவன், மனைவியின் பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரி என்று இருக்கக்கூடிய சபையில் வைத்திருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே 100% சபையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அன்பை பாதுகாத்திருக்க வேண்டும். ஐ டோன்ட் நோ, there are so many other churches. சபையில் எத்தனை தான் இருந்தாலும் there should be one church like எபேசு சபையை போல் ஆதி அன்பை இழக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து செக் பண்ணதெல்லாம் அது ஒன்றை தான் அந்த எபேசு சபையிலே அவர் செக் பண்ணினார். ஆதி அன்பிலே கொஞ்சம் டேமேஜ், சரி செய் என்று சொன்னார். அந்த ஆதி அன்பை, தெய்வத்தோடு கொண்டிருக்க அந்த அன்பை சரி செய்திருக்க வேண்டும். அந்த நற்செய்தி மனதிலே வைத்து காத்து கொண்டு அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். எனவே அங்கே இருக்கிற அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வதை போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த இம்பார்ட்டன்ட் ஒரு பார்ட்டை நாம் இழந்து விடக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் அந்த வசனத்தில் எவ்வாறு வாசிக்கிறோம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஐ லவ் யூ ஜீசஸ் என்று அதை சொல்லவில்லை. அந்த மாயத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பதும் இல்லை. அதில் உதட்டிலே இந்த ஜனங்கள் நெருங்கி வருகிறார்கள். அப்படி இருதயத்தை பாருங்கள், அங்கே தெய்வ அன்பை இல்லவே இல்லை, அது எனக்கு தூரமாக இருக்கிறது என்று தான் அவர் சொல்லுவார். ஆகவே அவரது அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். யார் அவர்கள்? லவ்வையும் அவரை அன்பு கூறுகிறோம். அவருடைய அன்பு எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த ஆதி அன்பை உள்ளத்தில் வைத்திருக்கிறபடினால் அதே அன்பை வைத்து அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். அவருடைய தெய்வ அன்பை உள்ளத்திலே ஊற்றிருக்கிறபடினால் வி நோ, அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பு எங்களை ஆட்கொண்டிருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். என்னை பாவியாய் இருக்கும் பொழுது அன்பு கூர்ந்தார் அல்லவோ, நான் பாதாளத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார் அல்லவோ. ஆகவே இப்பொழுது அவரை நான் அன்பு கூறுவதற்கு காரணம் அவர் என்னை அன்பு கூர்ந்தபடினாலே என் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அவர்கள் இருப்பார்கள். யார் அவர்கள்? அவரை அன்பு கூறுகிறவர்கள். தேவன் அந்த ஆக்ஷன் ஒரு கிரியையில் அவர் இருப்பார். தேவன் அவரிடத்தில் கிரியை நடப்பிப்பார். காட் இஸ் ஒர்க்கிங் இன் தம் அண்ட் தேவன் ஆல்சோ ஒர்க் தேர். கிரியை நடப்பிக்கிறார்கள். ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஏனென்றால் ஹி லவ்ட் அஸ், எங்களை நேசித்தார். தென் வாட்? அவங்க நேசிக்கிறபடி என்ன செய்கிறோம்? வி லவ் ஹிம். அவரிடத்தில் நேசிக்கிறோம். அவருடைய நேசிக்கிறபடியாக என்ன நடக்கும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம். அதில் நிமித்தம் அடுத்தது என்ன நடக்கும்? என்ன நடந்தாலும் சகலமும் எப்படி தான் நடக்கும்? நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். என் வாழ்க்கையில் இருந்த ஜீரோவையே மாற்றி என்னை தெய்வகுமாரனாய் மாற்றின அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதாவது செய்யாதிருப்பது எப்படி என்று கீழே கேட்பார். உங்களுக்காக உயிரை தந்தவர் சகலமும் நன்மையை மாற்றாதிருப்பது எப்படி?
நன்மைகளை அவர் செய்யாதிருப்பது எப்படி? He will do that. ஆகவே ஐ லவ் ஹிம், அவர் சுப்ரீம்லி அவரை அன்பு கூர்ந்தேன், அவர் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். அதில் அசைவது இல்லை. தெய்வ நேசத்தை விட்டு நான் விலகுவதில்லை. ஆதலால் அவரை அன்பு கூறுகிறேன். அந்த அன்பு கூறுகிற நிமித்தம் ஐ நோ, அறிந்திருக்கிறோம், என்ன அறிந்திருக்கிறோம் என்று அங்கே 28ஆம் வசனத்தில் சொல்கிறார். நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யூ மஸ்ட் நோ தட், அறிந்திருக்க வேண்டும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இட் இஸ் மை காட்ஸ் லவ். தேவன் அன்பாய் அப்படி அன்பு கூறுகின்றபடினாலே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆனால் முடிவாய் அவர் சொல்ல வருவதெல்லாம் என்னதான் இங்கே அவர் குறிப்பிட்டு அதை அவர் சொல்வார் 37ஆம் வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ, இதெல்லாம் ஒரு சாதாரண இதில் 10% கூட சிலருக்கு வந்தால் தெய்வ அன்பை இழந்து விடுகிறார்கள். தி கொஸ்டின் காட், தேவனை கேள்வி கேட்கிறார்கள். தங்களுடைய ஜெபத்திற்கு ஆன்சர் கொஞ்சம் வரவில்லை என்று சொன்னால் தே ஹேட் காட், தேவனை பயக்கிறார்கள். யாராவது ஒருவன் செழிப்பாக இருந்தால் அவனுக்கு மட்டும் செழிப்பு, எனக்கு இல்லையா என்று அவர்கள் கேட்க தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? அப்போ அவர் சொல்லுவதெல்லாம் 100% அவர் சொல்கிறார். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ இதெல்லாம் நடைபெறாமல் இருந்தாலுமே கூட அநேகர் காட் லவ்ஸ் மீ என்ற பகுதியை இழந்து போய்விட்டார். ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை ஒருவனும் பிரிக்கல என்று சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை அன்பு கூறுகிறவர்களாலே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லவ். அந்த முதல் அன்பை அவர் தான் எனக்கு காண்பித்தார். பாருங்கள், அந்த அன்பை பிடித்திருக்கிறபடினாலே அந்த நம்மில் அன்பு கூறியவர்களை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். அது ஏனென்றால் த லவ் ஆஃப் காட் நெவர் ஃபெயில்ஸ். அந்த தெய்வ அன்பிலே தோல்வி என்பது இல்லை. பூரண தெய்வ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று அந்த 1 யோவான் வாசித்த அந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக அதில் வாசிக்கிறோம். பூரண அன்பை பெற்றவன் அவனுக்கு ஒரு பயமும் இருப்பதில்லை. அவன் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், வியாகுலங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், புயல் வீசினாலும், காற்று வீசினாலும் அவன் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? ரகசியம் என்னவென்றால் ஹி இஸ் எ ட்ரெஷர். தன் இருதயத்தில் ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறான். என்ன பெற்றிருக்கிறான்? பூரண அன்பை வைத்திருக்கிறான். சேதமடையாமல் வைத்திருக்கிறான். த பர்ஃபெக்ட், த ஃபுல்னஸ் ஆஃப் த லவ் இஸ் தேர், நோ டேமேஜ் தேர். டேமேஜ் அதை ஏற்பட்டு இருந்தால் கலங்கி போயிருப்பான், நிலை குலைந்து போயிருப்பான். அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அது அவனை அந்த பயத்தில் அவனை பாதுகாக்க அவனை முடிவதில்லை. என்னதான் வைத்திருந்தாலும் ஆதரவு இருந்தாலும் ஒன்றும் அவனை பாதுகாக்க ப்ரொடெக்ட் பண்ண முடிவதில்லை. தட்ஸ் டேமேஜ் இன் த காட்ஸ் லவ். அவைகளாக இருந்த என்னை தன் அன்பினாலே நேசித்தார் என்பதை அவர் என்றைக்கும் மறந்து போய்விட்டார்கள். அண்ட் ஸ்லோலி அவர் தேவனை அன்பு கூறுவதற்கு மறந்து விட்டார்கள். அண்ட் ஸ்லோலி இதை கற்பனையில் கை கொள்வதை பதில் அங்கங்கே ஓட்டைகளை வைத்து வாழ்கிறார்கள். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிடும், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்ற பகுதியை அவர் மறந்து போய்விட்டார்கள். ஆகவே அவருடைய ஒருவரே ஒரு நேசிக்கிற அந்த நேசத்திலையும் அங்கே சேதம் உண்டாகிவிட்டது. திங்க் அபவுட் தட். அதை நினைப்பது கூட இல்லை. இந்த வருட கடைசியிலாவது அப்படி நாம் நினைத்து நாம் பார்க்க வேண்டும். இவாலுவேட் என்று சொல்கிற அந்த பகுதியை மேபி இந்த டிசம்பர் மாதத்திலாவது அதை செய்ய வேண்டும். கணக்கு பார்க்க வேண்டும். வெதர் மை லவ் இஸ் ஃபுல். தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற நேசத்தில் நான் நிஜமாகவே நான் ஃபுல்லாகத்தான் இருக்கிறேனா? நான் எங்கேயாவது நான் முறுமுறுத்து குறை சொன்னேனா? அல்லது துன்பங்கள், வியாகுலங்கள், அது பஞ்சம், நாசம், மோசம் என்று வருகிறது நேரங்களில் எல்லாம் ஏதாவது சம்திங் கொஸ்டினை நான் இடத்துல என் அன்பூரிய இடத்துல எனக்கு ஏற்பட்டு விட்டதோ, அன்புக்கு குறைவான நடந்து விட்டதோ என்று ஏன் நான் எண்ணினேன்? சரி செய்திருக்க வேண்டும். பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ, ஐ லவ் ஹிம். அவர் நேசிக்கிற நேசத்தில் குறைவு உண்டானதா? அந்த நேசத்திற்கு விரோதமாய் நான் என்னுடைய கற்பனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டேனா? சில கற்பனைகளை வைத்துக்கொள்வேன், சில கற்பனைகளை ஒதுக்கிக் கொள்வேன் என்று சொல்வதெல்லாம் இது நாட்டதெல்லாம். சில பெண்மணிகள் தன் புருஷனுக்கு அன்பு கூறுவதெல்லாம், ஏதாவது பொண்ணு இருந்தால், பொருள் இருந்தால் அன்பு கூறுவார்கள். பட் வென் தேர் இஸ் லாஸ், ஒரு நஷ்டம் இருந்தால், ஒரு குறை என்று இருந்தால், தே லவ் த ஹஸ்பண்ட் ஆர் the wife, so obeying, she has to obey, that's right, obey and do this. She's a helper also. The wife is a helper, she's helping, but she's not helping in a nice way. What should happen? என்ன நடந்ததற்கு வேண்டும்? Continuously love her, தொடர்ச்சியாக அன்பு வந்ததற்கு வேண்டும். Why there is a damage there? ஏன் அங்கே டேமேஜ் வந்தது? ஏன் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா அப்பா, ஏன் சகோதரன் சகோதரி என்று நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் அன்பை சேதமாக்க விட்டீர்கள்.
முற்றிலும் ஜெயம் என்று சொல்கின்ற வாழ்க்கை முற்றிலும் இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அது என்ன அன்பு? தேவன் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்தபடினால் அந்த அன்பினாலே சேதம் இல்லாமல் தெய்வ அன்பை பாதுகாத்து வாழ்கிறோம். அந்த குட் நியூஸை வைத்தவன் தான். அவனுடைய வறுமை எவ்வளோ இருந்தாலும் என்ன, கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் என்ன, அவன் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒரு கோடீஸ்வரனுக்கு அவன் அறிவித்தாலும் கூட அகிரிப்பா ராஜா கொன்பாக நின்று அவர் அறிவித்த பொழுது அப்படி அறிவித்தாலுமே கூட தட்ஸ் ரைட், ஆனால் நீ விலங்கோடு நிற்கிறாயே என்று அவன் கேட்கும் பொழுது நோ, திஸ் விலங்கை தவிர என்னைப்போல் மாற வேண்டும் என்று அவன் கம்பீரித்து அவன் கூறினான். ஆகவே அவன் செல்லும் இடங்களெல்லாம் எம்டினஸ் அவன் பார்க்கிறான். கோடீஸ்வரனுடைய இதயத்திலும் எம்டினஸ் இருக்கிறது, அங்கே அன்பு இருப்பது இல்லை. ஆகவே ஐ ப்ரெசென்டிங் த காட்ஸ் லவ், தெய்வ அன்பை அவன் கொடுத்து காட் லவ்ஸ் யூ, தேவன் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை அவன் பெற்றிருந்திருப்பான். நற்செய்தி என்று சொல்வது மங்காத நற்செய்தியாக என் உள்ளத்திலே வாசமாய் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவன் யாரவன்? முடிவுறிந்தும் நிலை நிற்பவன். அவன்தான் அந்த முழு ரட்சிப்பினுடைய பகுதியை ஓடி முடித்தான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்வார். அந்த முடிவு வரைக்கும் அவன் அந்த ஓட்டத்தை அவன் ஓடி இருந்திருக்க வேண்டும். அன்பிலே தனிந்து போக மாட்டான். எத்தனை அக்கிரமங்கள் மனுஷனிடத்திலே பெருகினாலும், உலகத்தை நான் சொல்லவில்லை. பாருங்கள், அதை சைனாவிலே எவ்வளவு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தான் என்று அதை நான் சொல்லவில்லை. யுவர் ஹார்ட், உங்களுக்கு இருதயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெய்பர்ஸ், கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி, அம்மா அப்பா, எவ்ரிபடி, எல்லோரையும், ஈவன் த worst sinner, உங்கள் நெய்பராக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன், போகிற ஆஃபீஸில் உள்ளவன், த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பிற்கு சேதம் வந்து விடக்கூடாது. ஆகவே எங்களை அன்பு கூறுகிறவர்னாலே என்ற அந்த பகுதி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன். அந்த ஊற்றுக்கண் சேதமடைய விட்டால் எல்லாமே சேதமாய் போய்விடும். பின்பு உலகத்தாரை போலவே நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனாய் மாறுவீர்கள். அந்த ஊற்றுக்கண்ணில் கொஞ்சம் தித்திப்பு வருது என்றால் யாருக்கோ தங்கள் பிடித்தவர்களுக்கு தித்திப்பு, கொஞ்சம் பிடிக்காதவர்களுக்கு கசப்பு என்று வரும். அப்படி உண்டோ என்ற ஒரு யாக்கோவோ கேட்பார். அப்படி உண்டாவதில்லையே. ஊற்றுக்கண் என்று இருந்தால் அதில் புறப்பட்டு வருவது எப்பொழுதுமே சுத்தம் உள்ளதாக இருக்கும். அது எப்பொழுதுமே இனிமையத்தான் இருக்குமே அல்லாமல் எத்தனை தான் அது சேதமானாலும், என்ன தான் நாங்கள் அசைவு ஏற்பட்டாலும், ஊற்றுக்கண் வெரி ஸ்ட்ராங் தேர், அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறபடினாலே எப்பொழுதும் தித்திப்புள்ளதாய் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அந்த காணா ஒரு கல்யாணத்தில் திருமணம் என்று வருவது, இந்த ஒன்னனதர் என்ற இடம் ஆரம்பிக்கிற இடமே அதுதான். ஒரு வாலிபன் என்று இருக்கிற இடம் வேறு. when he comes to the marriage, the one another, somebody is coming near, the husband is coming, the wife is coming, மணவாளன் மணவாட்டி என்று வருவான், பின்பு பிள்ளைகள் என்று வரும், என்று உறவினர்கள் என்று வருவார்கள் என்றெல்லாம் அந்த வருகின்ற நேரத்தில் அவன் கேட்டான். அந்த பந்தி விசாரிக்கிறவன் சொன்னான், எந்த மனுஷனும் போக போக தண்ணியைத்தான் கொடுப்பான், அவன் ருசியற்றதான் கொடுப்பான். இதுவரைக்கும் வைத்திருந்தாயே என்று கேட்டானே. பாருங்கள் ஒரு வார்த்தை, இதுவரையிலும் இந்த ருசியை வைத்திருக்கிறானே. தேட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஏ ஃபேமிலி லைஃப். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவன். லீவ் அலோன் த அதர் பார்ட். மேபி த ஹஸ்பண்ட் மே நாட் பி த பெர்ஃபெக்ட் ஆர் த ஒய்ஃப் மே நாட் பி பெர்ஃபெக்ட். இதுவரையிலும் பாதுகாத்திருக்கிறானே அந்த அன்பை என்று இருந்திருக்க வேண்டாமா? முடிவறிந்தும் அந்த நிலையில் இருக்கிற அந்த அன்பிற்கு பெயர் தான். அங்கே காணா ஒரு கல்யாணத்திலே ஆண்டவர் சொன்னார், இயேசு அந்த கல்யாணத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதி, நாட் த மிரக்கல், அற்புதம் என்று இல்லை, மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த க்ளோரியஸ் காஸ்பல் என்று பவுலியன் சொன்னார். மகிமையான சுவிசேஷம், இட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் எவர். நிலைநிற்கும், என்றென்றும் நிலைநிற்கும். வானம் பூமி ஒளிந்து போனால் கூட ஒரு வார்த்தையில் நிலைநிற்பதை போலவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அன்பு ஒழிவதில்லை. ஒரு காலம் ஒழியாத அன்பாய் அதில் வைத்திருந்திருப்பார்கள். தி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் லவ். தி சீக்ரெட், ரகசியம் என்னவென்றார், அவர் என்னை அன்பு கூர்ந்தார். தட்ஸ் a wonderful thing. நான் அவர் அன்பு கூர்ந்தேன் ஆகையினால் என்றெல்லாம் இல்லை. தட்ஸ் ரைட். நீ அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொண்டீர்கள் ஆகையால் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சகலமும் அவருடைய அதே ரோமர் 8 தான் வியாகுலமோ வருத்தங்கள் என்று சொன்னாரே, அதுபோன்ற சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பார். ஏனென்றால் ஹி லவ்ஸ் மீ, என் நேசிக்கிறார் என்ற உள்ளத்தை பெற்றவன் ஊற்றுக்கண்ணை பாதுகாத்து கொண்டான். தென் ஹி லவ் காட், நேசிப்பான். ஹி லவ் ஒன் அனதர், ஒருவரை நேசிப்பான். அன்பு தனிந்து போவதில்லை. எவ்வளவுதான் அக்கிரமம் மிகுதியாகி போனாலும் அன்பு தனிந்து போவதில்லை. அக்கிரமம்
அங்கே மிகுதியாக இவனும் அன்பிலே நிலைத்திருக்கிறதில்லை, ஓங்கிக் கொண்டே போய்கொண்டே இருப்பான். இந்த சீசா என்று சொல்கின்றதை போல தான் உலகம் வாழ்கிறது. நாமோ அந்த சீசா என்றால் இப்படி ஏறி இறங்கி வருகின்ற, அங்கே உட்காந்து கொண்டு இங்கே உட்காந்து சி என்று சா என்று விளையாடுவார் இல்லையா, அதுபோல் இருப்பதில்லை. பட் வி ஆர் த அதர் வே. அவன் தனியும் பொழுது லிஃப்டட் அப், நம்ம மேலே 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 அன்பிலே உயர்ந்து கொண்டு போயுமே அல்லாமல் ஒரு நாளும் குறைவதில்லை. அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறதை இப்படி என்ன செய்வது என்று கேட்டால், அன்பு மிகுதியாக அன்பு கூடிக்கொண்டே போக வேண்டும். அன்பிலே நிலைத்திருங்கள். அதையெல்லாம் ஒரே பகுதி தான். மீண்டும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லுகிறேன். அவரை அன்பு உரியவர்களுக்கு என்று சொல்லுகிறதை விட எங்களை அன்பு கூர்ந்தவராலே முற்றிலும் ஜெயம் பெறுவது காரணம் என்னவென்றால் த ஃபவுண்டைன், அந்த ஊற்றுக்கண்ணை பிடித்து கொண்டு வாழ வேண்டும். then you will become a gospel. நீங்களே சுசேஷமாய் மாறுவீர்கள். பவுல் சொல்லும் பொழுது குறைந்தருக்கு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், யூ ஆர் அவர் காஸ்பல், நீங்கள் எங்கள் சுவிசேஷம், மையினால் எழுதப்பட்டவர் அல்ல, அவையினாலே இருதயத்தில் எழுதப்பட்ட சுவிசேஷம் எங்கள் நிறுவம் என்று சொல்லுவார். அதுபோல் யூ யுவர் செல்ஃப் வித் த காஸ்பல், நீங்களே சுவிசேஷமாய் மாறிவிடுவீர்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் இன்க்ரீசிங் மோர் அண்ட் மோர். ஐ ஆம் பிகமிங் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் என் நிலைத்து தங்கியிருக்கிறதாய், நற்செய்தி எனக்குள் நிலைத்து தங்கியிருக்கிறதாய் மாறியிருக்கிறது. ஏனென்றால் அன்பு தனியே அவர்கள் அக்கிரமம் மிகுதி ஆக அன்பு கூடிக்கொண்டே போகிறது. முடிவறிந்தும் கூடிக்கொண்டே போகிறது. எவ்வளவு லோவாய் அக்கிரமம் வருகிறதோ அவ்வளோ அதிகமாய் அந்த அக்கிரமத்துக்கு மேலாய் அன்பு சென்று விடுகிறது. ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் வி வுட் பி எவர் கிறிஸ்மஸ், எப்பொழுதுமே கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு நற்செய்தியாளராய் எப்போதும் இருப்பீர்கள். நாட் ஃபார் த சீசனல், இந்த சீசனல் கிரீட்டிங்ஸ் என்று சொல்வார்களே, அது மட்டும் சீசனலுக்கு வரக்கூடிய இந்த காலத்திற்குரிய இந்த கிறிஸ்மஸ் காலம் என்று சொல்கிறது போல் இருந்துவிட மாட்டீர்கள். யூ பி எவர் அண்ட் எவர் யூ பி த கிறிஸ்மஸ், நற்செய்தியாகவே இருப்பீர்கள். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி தரப்பட்டது என்று அன்று அங்கே தூதர்கள் சொன்னதே போலவே அவர் அதை அனுபவிக்கவில்லை. அந்த தூதர்களுக்காக அவர் மரித்தார், நமக்காக தான் அவர் மரித்தார். அந்த லூசிவர் அவன் தூதன் தான், அவனை எடுப்பதற்காக அந்த 3 மகை இழுத்து கொண்டு போனான். அவளை மீட்பதற்காக ஆண்டவர் மரித்தார். தூதர்களுக்கு அவர் கைவிடாமல் பாவிகளாய் நமக்கு கை கொடுத்தார். பாருங்கள், தூதர்களோடு சற்று குறைவானவர்கள் என்று நமக்கு பெயர். அப்படி இருந்தாலும் நம்மை போலவே மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவராய் தன்னை தாழ்த்தி நம்மை ரட்சிக்க வந்தவர். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதம் அந்த தூதன் சொன்ன நற்செய்தியை விட நாம் சொல்கின்ற நற்செய்தி வல்லமையாக உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தூதர்கள் பாடுபட்டு மகிமை அடைந்தவில்லை, நாம் உலகத்தில் பாடுகளுக்குள் பிரவேசித்து மகிமை அடைகிறோம். எந்த நிலையிலேயும் எங்கள் அன்பு உரியவராலே முற்றிலும் ஜெயம் என்று ப்ரொக்ளைம் பண்ணி நாம் வாழ்கின்றபடினாலே அந்த தூதர்களை காட்டிலும் விசேஷமான நற்செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். அற்புதமான இந்த நற்செய்தியை பேணி பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் சபையில் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நன்றி. 2 வாரமாக தேவன் சபையிலேருந்து வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். உட்கார முடியல. தேவன் அப்படியே பரலோக வார்த்தையை அவர் சபையில் போட்டுக்கிட்டே இருக்கார். என்னால் உட்காரமே முடியல. ஆண்டவரே, ஏதாச்சும் ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும் ஆண்டவரே. அப்படி தான் கேட்டது போல் அக்கிரமம் மிகுதியாக அன்பு தணிந்து போகும். தேவன் அவர் பூரண அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் அன்பில் நிறைஞ்சிருக்கார். அந்த அன்பில் பயம் இல்லை. அந்த அன்பில் பயம் இல்லை. அந்த அன்பு பரிசுத்தமான அன்பு. ஒரு நெருப்பு ஒரு நபர் என்ன செய்யுது, அப்படியே ஏதாச்சும் ஒன்று தொட்ட உடனே என்ன செய்யுது, அப்படியே அது இருக்குது. அதுபோல தேவனுடைய அன்பு அது வல்லமை உள்ளது, ஈர்க்கக்கூடியது, அது பவர் உள்ளது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அது காந்த சக்தியை போல் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பு தூய்மை நிறைந்த அன்பாக இருக்கிறது. அது மகா சக்தி வாய்ந்த அன்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பினாலே நாங்கள் ஜெயம் கொள்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த அன்பு எங்களை என்ன செய்யாது, ஒரு நாள் விட்டு கொடுக்காது. அந்த அன்பிலே பயம் இல்லை, அந்த அன்பிலே வேதனை இல்லை, அந்த அன்பிலே பாவம் இல்லை. அந்த அன்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, திடகாத்திரமாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனை இருதயத்தில் பெற்றிருக்கிற வாழ்க்கைக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ரோமர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் நம்ம கேட்டது போல் அந்த வசனத்தை, அதாவது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்மிட பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் வருவன் யார்? தேவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு விரோதம் யார் வருவா? அப்போ தேவனே சொல்கிறாரு, என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லாமே ஆண்டவர் அப்படியே நமக்காக தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ 32 வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது. எப்படி தேவன் நேசிக்கிறாருன்னா, நான் அப்படியே அவர் கற்பனை அப்படியே கொஞ்சம் கூட பிசையாமல் அப்படியே ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் காண்கிற சோழோட நான் அன்பு கொண்டேன். ஆண்டவரே கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே நான் அன்பு என்ன செய்யணும், நான் காட்டணும். ஆண்டவரே நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும், நான் விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும், நான் சத்துருவை நேசிக்கிறவனாக இருக்கணும், பாய்க்கிறவனுக்காக நன்மை செய்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் ஆண்டவரே வாழ்ந்து பேசுகிறது போல் அந்த ஆவியை நான் பருகி அதை நான் வெளிப்படுத்தி காட்டணும். ஆண்டவரே யோவான் இயேசுனுடைய மார்பில் அவர் சாஞ்சிருந்தார், அன்பின் சீசனாக இருந்தார். பேதுரு வரும்போது ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இருக்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அந்த இடத்துல சத்தம் போடுறாரு. உன் காரியம் பற்றி நீ பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவரே என்னை மட்டும் நான் சரி பண்ணிவிட்டு நான் வாழணும். ஆண்டவரே அந்த 1 யோவான் புஸ்தகத்தில் அன்புன்ற வார்த்தை 53 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு, அதை முந்தி நீங்கள் அன்பு கூர்ந்துருக்கீங்க. ஆண்டவரே இந்த உலகம் உண்டானதுக்குமே தேவன் பார்த்து பார்த்து அப்படியே சிந்தித்து சிந்தித்து அவருடைய சுவாபத்தை நமக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிந்திச்சிக்கார். உங்களுடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. ஆண்டவரே இந்த ஒப்பற்ற அன்பில் முடிவு வரைந்து நிலைத்திருக்க ஆண்டவரே, இந்த வையகமே ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தில் ஆண்டவரே இருக பிடித்திருக்கணும். ஆண்டவரே கட்டப்படணும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், விசுவாசத்தினால, நம்பிக்கையினால் ஆண்டவரே நான் கட்டப்படணும். ஆண்டவரே ஆமென். பிரைஸ் லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். உண்மையிலே இந்த தெய்வ அன்புன்றதான் அநேக இப்போ நம்ம வாச வசனத்தின்படி கூட இதெல்லாம் என்னை பிரிச்சிருமா அப்படின்னு கேட்டது மாதிரி ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மொத்த உலகமும் பயந்து ஓடுற விஷயங்கள் தான் இதெல்லாம். என் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம். நான் சமீபத்தில் ஒரு சகோதரன் நான் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னென்னா, ரொம்ப வயசானவர் வெளியே வந்துட்டார், கொஞ்சம் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டார். நான் ட்ராப் பண்ணும்போது அந்த டயத்தில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், என் சொந்தமாக அவள் பேசுறதுனால கேட்க முடியல, நான் வெளில வந்துட்டேன். எதுவும் திட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இல்லை அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கத்துனாங்க, என்னோட வயசுக்கு என்னால் இதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னு சொன்னார். என்னால் முடிஞ்ச வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட நான் அஃபண்ட் ஆயிடுறேன், காயப்பட்டுறேன். இல்லாட்டி ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரும்போதோ, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அது பெரிய யுத்தமாக மாறும்போதோ அவங்ககிட்ட சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை. பணம் இருந்தால் நல்லா இருந்துடும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு, நான் உலகத்தில் நிறைய நாள் இருந்ததுனால எனக்கு தெரியும், பணம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு நிம்மதி கிடச்சிரும், இந்த பலம் இருந்தால் இந்த பெரியவங்களோட பழக்கம் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வாழ்க்கைகள் ஓடும்போது உண்மையான விஷயம் வேதம் மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லித்தருது. அவருடைய அன்பு, அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பில் நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் போதும். அந்த அன்பில் நான் எந்த அளவுக்கு அவரை அறியறதுல முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அந்த அன்பு என்னை மற்றவங்கள அன்பு கூற வைக்கும். நான் உனக்கு கொடுத்தேன், இந்த இது அவங்ககிட்ட இல்லாதனால தான் அவங்க இவ்வளோ சிரமப்படுறாங்க. நான் உனக்கு பொறுமையை கொடுத்தேன், இந்த பொறுமை அவங்ககிட்ட இல்லாதனால தான், இந்த சகிப்புத்தன்மை அவங்ககிட்ட இல்லாதனால தான். எனக்கு எப்படி என்னால் மற்றவங்கள மன்னிக்கவோ இல்லை மற்றவங்க பண்ணுறதை பொறுத்துக்கிட்டோ எதுவுமே ஒன்று நடக்காத மாதிரி என்னால் இருக்க முடியும் அப்படின்னா எனக்கு ஒரு அறிவு இருக்குது. என்னை படைத்தவர் மேலே இருக்கார். அவருக்கு என்ன ஈச் அண்ட் எவ்ரிடே என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஒன்றுமே அவருக்கு தெரியாமல் நடந்துடாதுன்ற ஒரு தைரியம், மிகப்பெரிய தைரியம் அதுதான் அந்த அன்பு. அந்த அன்பு சகலத்தையும் என்ன நடந்தாலும், ஒருவேளை அந்த நிமிஷம் எனக்கு பார்வைக்கு அது தப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம்,
என்னுடைய பார்வைக்கு அது என் புத்தி கெட்டாததாக இருக்கலாம், இல்லை இந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு மோசமானதாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளே நான் போகும்போது அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலையை அதை மாற்றி தர்றாரு. அவரோட அன்பை நான் ருசிக்கிறதுக்கு, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதுக்கு, இன்னும் நீ நம்பலாம், இன்னும் எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் வந்தாலும் நீ என்னை நம்பலாம், நான் உனக்கு அதுக்கான பதிலை கொடுத்தே தீருவேன், நான் உன்னை கைவிட்டுறவே மாட்டேன், என்ன நடந்தாலும், மலைகள் பெயர்ந்தாலும், என்ன நடந்தாலும், மொத்த உலகமே அழிஞ்சாலும் நான் உன் மேலே வச்சுருக்க அன்பு மாறவே மாறிடாது. அந்த விசுவாசத்தை மட்டும் நீ முடிவு பரியந்தம் அதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோ. நான் எந்த சூழ்நிலையிலையும் அந்த போன வாரம் நான் ஒரு விஷயத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். மாத்தாள் மரியாதை பற்றி சொல்லும்போது அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இங்கிலீஷில் அழகாக இருக்குது. சோசன். அவள் வந்துட்டு அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலையில் அவளுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு நல்ல பங்கை, அவளை விட்டு எடுபடாத ஒரு பங்கை எடுத்துக்கிட்டா. அந்த மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் கர்த்தருடைய அன்பை மட்டும் பார்த்துட்டு, என் கர்த்தர் இந்த நிமிஷமும் என் மேலே அன்பாக தான் இருக்கார், என்னை படைத்தவர் என் மேலே அன்பாக இருக்காருன்றதை பார்க்கும்போது மற்ற எல்லார் மேலேயும் அந்த அன்பை என்னால் கடத்தி கொண்டு போக முடியும். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார், அந்த தகப்பன் மற்றவங்களுக்கும் வேணுமே. அந்த வயசானவரோட நடுக்கத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும், அதாவது பாவத்தில் ஊறியே வந்தவங்களையும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பாவத்துலேருந்து விடுதலை நிச்சயமாக வேணும். ஆனாலும் பாவத்தில் ஊறாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தடுமாறுறவங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, ஒரே ஒரு விசுவாசம் இவங்களை எவ்வளோ மாற்றிடும். தேவனை மட்டும் இவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் இவங்க எவ்வளோ பெரிய பலசாலியாக மாறிட முடியும் அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு வந்தது. கர்த்தர் எனக்கு இந்த சபையில் கூட்டு வந்து வச்சதுக்காக என்னை இப்போ இந்த வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை இது பண்ணுறேன். ஜீவனுக்கு போயிட வாசல் வந்துட்டு ரொம்ப சின்னது. அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான் இருக்குது. பிரவேசிக்கிறவங்க சிலர்னு போடல, கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். கண்டுபிடிக்கிறதே சிலர்னால் அப்போ அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிலராக தான் இருப்பாங்க. அவங்க தான் மற்றவங்களுக்கு போய் அறிவிக்க முடியும். இந்த அன்பை ருசிங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே நம்ம வர முடியும். அது செய்கைகள்னால நிறைய நேரம் வெளிப்பட்டுரும். நான் இந்த அன்பில் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவன் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் சொன்ன வார்த்தை யோவான் 14:1 தேவனிடத்திலும் விசுவாசம் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் இருங்கள். தேவன் நம்மளுக்கு எனக்கு இறையற்றுக்கேற்ற அந்த வார்த்தையை தந்ததுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது தேவன் இயேசு ஆண்டவர் என்னை அன்பு கொண்ட அந்த அன்பை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி, அந்த அன்புலேருந்து வரக்கூடிய அந்த தெய்வ அன்பு, நம்ம இதயத்தில் தெய்வன் ஊற்றப்பட்ட அந்த அன்புலேருந்து வரக்கூடிய பிறரை மன்னிக்கிறது, நேசிக்கிறது, அன்பு கூறுறது, ஃப்ளாஸ்மி, அந்த அன்பை நம் இழந்து போகாதபடி தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த கிருபையும் அந்த பலனையும் தந்து என்னை இந்த சிலுவை பாதையில் நான் விலகாதபடி அனுதினமும் நான் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்து தன்னுடைய பாவத்துக்கு நான் மரித்து வாழவும் தேவன் எனக்கு உதவி செய்வான் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளை நான் ஏதோ கேட்டுவிட்டு போகாதபடி, அப்படியாய் தேவன் என்னை அன்பு கொண்ட அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் கை கொண்டு, அப்படி இந்த பூமியில் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுங்களுக்கு சகலமும் எதுவும் நன்மைக்காக எதுவாக நடக்கின்ற அந்த வார்த்தையின்படி நான் தேவன் வாழ எனக்கு உதவி செய்வான் என்றும் நான் சுவாசிக்கிறேன். தொடர்ந்து பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்குது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். என்னாலும் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். அவர் என்னோடு இருந்தான்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் எல்லாவற்றையும் நான் செய்திட முடியும். லவ் மீ, என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதபடி அவர் என்னோடு எப்போதும் மரணம் பரிந்தும், அது எந்த வாழ்க்கையில் தேவனை என்னை நடத்தி சென்று போனாலும் இயேசு ஆண்டவரை நான் விட்டு விலகாதபடி, அவரை இழந்து போகாதபடி, அவரை தொடர்ந்து நான் அவர் வழியில் செய்யலை தேவன் எனக்கு கிருபை தந்து வழி நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புங்கிறது ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, அதை பற்றி தியானிச்சாவோ பேசினாவோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அத்தகைய அன்பை தேவன் நமக்கு ருசி பார்க்க முதலில் நம்ம அவர் மேலே அன்பு கூர்ந்த அன்புக்காக தேவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்பினால் நான் நிலைத்திருக்கிறோம். அந்த அன்பினால் நம்ம தேவனுக்குள்ளே இருக்கோம். இத்தகைய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுவார், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த 3 தான் இப்போது நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரிது அப்படின்னு சொல்லி. நம்ம விசுவாசத்தில் எளிமையாக தொடங்குகிறோம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தொடக்கம். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நம்மை ரட்சித்து, ஆனால் அதுக்கடுத்து நம்ம தேவன் நடத்துகிற பாதையெல்லாம் அன்பு அன்பு அன்பை மட்டுமே நோக்கிய பாதை. நிறைய நேரங்களில் தேவன்கிட்ட நான் சில நேரங்களில் கேட்கறது உண்டு, தேவன் நம்ம விசேஷத்தவர்களாக நாங்கள் எப்படி ஆண்டவரை எங்களை கருதிக்கிறது, நீங்கள் என்னோடு இருக்கிறதுனால் அப்படின்னு ஒரு பாட்டு கூட உண்டு. நீங்கள் என்னோடு இருக்கீங்க அப்படின்னு நான் எப்படி ஆண்டவரே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேட்டது உண்டு. ஏன்னா ஒரு உலக ரீதியாக அதை கம்பேர் பண்ணி இன்னும் என்கிட்ட பணம் அவங்களோட இருக்குது அப்படின்னு அதனால் தேவன் என்னோட இருக்காரா அப்படின்னு பார்த்தா அப்படி நம்மளால் எடுத்துக்க முடியல. இல்லை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நான் வாழ முடியுது, அதனால் தேவன் என்னோடு இருக்காரா, இல்லை இந்த உலக நன்மைகள் என்னை சூழ்ந்து நிரம்பி இருக்கிறதுனால தேவன் என்னோடு இருக்காரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லார்ட்டையுமே இருக்குது. நிறைய பேர்கிட்ட இதோட நிறையாவே இருக்குது அப்படின்னு கூட நாங்கள் தேவன்கிட்ட கேட்டது உண்டு. அப்போ தேவன் எனக்கு உணர்த்தினதெல்லாம், உன் சூழ்நிலைகளை நினச்சிப்பார், இந்த இடத்துல நீ என்றைக்காவது உன் விசுவாசத்தையும் அன்பையும் இழந்து போயிருக்கியான்னு பாரு, இல்லை உன் அன்பு குறைஞ்சதோ இல்லை அவங்க மேலே ஒரு வெறுப்போ வந்தது உண்டான்னு யோசிச்சுப்பார். அது எப்படின்னு யோசித்து பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையை அவ்வளோ எளிதாகவும் அந்த அன்பு தனிந்து போகாமலும் தாண்டி வரவும், அந்த அன்பு எப்போதும் பெருகி கொண்டே இருக்கவும், அதன் மூலமாக தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே அதிகமாக பெருகவும் தேவன் எனக்கு கிருபை செஞ்சுருக்கார் நிறைய சூழ்நிலைகளில். அதனால் அத்தகைய விசேஷித்தவர்களாக இருக்கிறதுல தேவனுக்குள்ளே நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்பு மேலும் மேலும் பெருகணும், அது இன்னும் வளரணும், அது தொய்ந்து போயிடக்கூடாது. அத்தகைய அன்பே நம்மளை கடைசி காலத்தில் மீட்டெடுக்க போகிற பெரிய ரட்சிப்புக்காக இருக்க போகுது. அத்தகைய அன்பை நம்ம எல்லாருமே பாதுகாத்து கொள்ளவும் அதில் நிலைத்திருக்கும் தேவன் உதவி செய்வார் நம்புகிறேன். ஆமென். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மத்தேயு 23வது அதிகாரத்திலே கேட்டது போல, அக்கிரம மிகுதியினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்பது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கிறேன். அக்கிரமம் மிகுதி என்ற ஒரு பகுதியை பார்க்கும்போது அங்கே அன்பு என்பதை அது எவ்வளவாய் சேதப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக ஒரு பகுதி என்பதை உணர்ந்திருக்கிறேன். அது போன்ற ஒரு சூழ்நிலைகளிலே மிக கவனமாக தேவனோடு கொண்ட அந்த உறவை மிக உறுதியாக பிடித்து கொள்ளாவிட்டால் அது தேவனிடத்தில் இருக்கிற அன்பையும் சேதப்படுத்துகிற ஒரு பகுதியாக மாறிவிடும் என்ற எச்சரிப்பை பெற்றிருக்கிறேன். எனவே இந்த 1 யோவானிலே வாசித்தது போல அது போன்ற சூழ்நிலை வரும்போது தேவனுடைய அன்பை அதிகமாய் ருசி பார்த்து, அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தது போல நான் தேவனுக்கு விரோதமாக ஒரு அக்கிரம செய்கைக்காரனாக இருக்கும்போது அவர் யாதொன்றையும் என்னை பார்க்காமல் முற்றிலுமாய் அன்பு கூர்ந்து என்னை அவர் என்னிடத்திலே நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது பிறருடைய அக்கிரமத்தையும் நான் அதே அன்பை கொண்டு நான் அன்பு கூற முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த அன்பு என்பது அது போன்ற சூழ்நிலைகளிலே மிக விரைவிலே தணிந்து போய்விடும். ஆனால் அந்த மெய்யான தெய்வ அன்பை பெற்று இன்று கேட்டது போல எவ்வளவுதான் அக்கிரமம் பெருகினாலும் நான் அதற்கு அதிகமாக நான் தேவனுடைய அன்பை உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த தெய்வ அன்பை பிறருக்கு செலுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். வரும் நாட்களிலே நான் வெறும் அக்கிரமம் மிகுதியாகி விட்டது என்று அதற்காக என்னுடைய அன்பை நான் தணிந்து போகிறவனாக இல்லாமல் முடிவு பரியந்தம் நிலை நின்று அந்த தெய்வ அன்பிலே நிலை நிற்கிறவனாக, ஆதி அன்பை இழந்து விடாதவனாக வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். தேவன் மனுஷிய அன்புக்கும் தெய்வ அன்பிற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஆணித்தரமாக எனக்கு வெளிப்படுத்தின அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 24:12 நம்ம படித்தது போல் அக்கிரமம் மிகுதியினால் அன்பு தணிந்து போகும் என்பதை நான் பொதுவாக இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிருக்கேன். இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், சபையில் நம்ம கேட்ட காரியம்,
நம்மை நெருங்கி இருக்கிறவர்கள், நாம் நேசிக்கும்படி, நான் நேசிக்கும்படி ஆண்டவர் வந்து எப்பயுமே உண்மையுள்ளவர். என்னுடைய மனுஷீக அன்புனால நான் ஒருத்தவங்களை நேசிக்க முடியாத ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஏன் அப்படின்னா, அந்த மனுஷீக அன்பை கலைந்து போடும்படியாகவும், உண்மையான தெய்வ அன்பை நான் தரித்து கொள்ளும்படியாகவும், தெய்வ அன்பை நான் ஆண்டவரிடத்தில் தேவையில்லோனா நான் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் மாறணும். அப்படின்னா என் மனுஷீக அன்புனால என்னை நெருங்கி இருக்கிறவர்களை நான் நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனை ஆண்டவருடைய மகத்துவமான, அவருடைய பெரிய ஒரு உண்மையை தான் நான் அதில் பார்க்குறேன். ஏன்னா இப்படியே நான் மனுஷீக அன்பை வச்சு நான் என்னையவே நான் ஏமாற்றிக்கிட்டு நான் எல்லோரையும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டேன்னா, இல்லை ஆண்டவரை நம்ம நேசிக்கிறேன்னு சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன் அப்படின்னா, உண்மையிலே அது தெய்வ அன்பு தானா, இல்லை நான் வெறும் மனுஷீக அன்பு தான் வச்சுருக்கிறேன்னா அப்படின்றத டெஸ்ட் பண்ணும்படியாகவே அநேக சூழ்நிலையிலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சதெல்லாம் நான் நினச்சி பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அநேக நேரம் நான் என்னையவே ஏமாற்றி கொண்டது, நான் மனுஷிக்கு அன்பை வச்சுட்டு என்ன இடத்துல அன்பு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் நான் யாரை நான் நேசிக்கணும் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு எல்லையில் வச்சுருக்கிறாரோ அங்கே நான் அக்கிரமத்தை அதிகமாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கி கேட்ட மாதிரி அக்கிரமம் அதிகமாக அக்கிரமத்தை அதிகமாக பார்க்க, ஏன்னா அந்த வசனத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் காட்டி கொடுக்கறதாகவும் ஒருவருக்கொருவர் வெறுக்கிறதாகவும் அப்படி தான் நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம நெருங்கி நம்ம ஒருத்தர் ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் நான் அவங்களை உண்மையிலே நான் நேசிக்கிறேன்னா, இந்த சூழ்நிலையிலையும் நம்ம கேட்டது போல் அந்த ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு அப்படின்ற போது அவரை பார்த்து சுற்றி போகிறேன்னா, இல்லை உண்மையிலே நான் அவரை நேசிக்கணும்னு சொல்லி அவரை நெருங்கி போகக்கூடிய நான் இடத்துல இருக்கிறேன்னா அப்படின்றது. இன்றைக்கு கூட நான் வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில் ஒரு காரியம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரனை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து ஃபாரினில் ரொம்ப வருஷம் இருந்ததுனால அங்கே இருக்கிற டிராஃபிக் விதிமுறைகள்லாம் கரெக்டாக கடைபிடிப்பாங்க எல்லோரும். அங்கே அப்புறம் ரோடு மெயின்டெனன்ஸ்லாம் அழகாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோட்லேயே அவங்க ஓட்டி பழகிட்டு திரும்ப இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிறைய ரோடு மோசமாக இருக்கிற இடங்கள், டிராஃபிக் ரூல்ஸ் அநேகர் ஃபாலோ பண்ணாத ஒரு இடங்களுக்கு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு இடமா இருக்கிறது. அப்படி தான் நான் அந்த காரியம் நான் இதயத்தில் ஓடிட்டே இருந்தது. ஆண்டவரே, நான் இப்போ இன்றைக்கி நான் கேட்டதுக்கப்புறமா என் இதயத்தில் ஓடிட்டு இருந்த ஒரு காரியம் என்னென்னா, நான் என்னையே எத்தனையோ காரியங்களை நீங்கள் சீர்படுத்தியிருக்கிறீங்க, என் மேலே எவ்வளவோ காரியங்கள் குறைகள் இருந்த இடத்துலையும் என் ஒவ்வொரு காரியங்களையும் சிச்சித்து என்னை மாற்றி வந்திருக்கிறீங்க. நான் மாறி இருக்கிறேன் நிறைய இடத்துல, இன்னும் என்னை மாட்டிகிட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் என்னை சுற்றி என்னை அருகில் எனக்கு நீ நேசிக்கணும்னு வச்சிருக்கிற என்னுடைய எல்கைக்குள்ளார இருக்கிறவர்கள், இதே போல் நான் எத்தனையோ இடத்துல தவறி இருக்கிறேன், இதே போல் தவறுதலோ இதே போல் ஒரு மீறுதலோ இல்லை இதே போல் ஒரு குறைகளோ அவங்க இடத்துல நான் காணும் பொழுது என் இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவரே? என் இருதயம் என்னை அநேக நேரம் நான் என்னை யாரையா மன்னிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு தனியாக போகும் பொழுது, ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லி நான் ஆண்டவரத்தில் போய் நிற்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என் மனசு முன்பாக வைக்க வர்றது எல்லாமே ஆண்டவர் என்னை எப்படி மன்னிச்சார் அப்படிங்கிறது தான். ஆண்டவர் என்னை எப்படி நேசிச்சாருன்றது மட்டும்தான் என் மைண்டில் வரும். நான் அவங்கள மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டுமே இல்லாமல்படி என்னை மாற்றி ஆண்டவர் அந்த இடத்த விட்டு கலைந்து செல்ல செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு என் இடத்துல எப்பொழுதும் என் இருதயத்தில் நிறைஞ்சு பூரித்து இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை குறையுள்ளவர்களாக என் இடத்துல ஆண்டவர் என் அருகில் வச்சுருந்தாலும் சரி, ஆண்டவர் இது எனக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பாத்திரம், இது எனக்குன்னு கொடுத்துருக்கிற ஒரு இடுக்கமான வழி. இன்றைக்கி நம்ம கேட்டது போல் இந்த இடுக்கமான வழியை ஆண்டவர் எனக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த இடுக்கமான வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, இல்லை ஒரு விசாலமான வழி ஒன்று உண்டு. எல்லாத்துக்குமே என் மாம்சத்தின்படி நடந்து என் இஷ்டத்தின் என் மாம்சத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ அதன்படி நடந்து என்னை வேறு விதமாக நான் என்னையே சந்தோஷப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் இந்த உலகம் தரது. கண்டிப்பாக அப்படி என்னாலும் போக முடியும். நான் அப்படி போகிறேன்னா, இல்லை உண்மையிலே ஆண்டவரே இந்த பாதையை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்கள் என்னை நேசிச்சிருக்கீங்க, இந்த பாதையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து தெய்வ அன்பை நான் பெற்றுக்கொள்ளும்படியாகவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த பாதையில் நான் உண்மையுள்ளோன்னா நான் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம ரோமரில் படிக்கிறது போல் அந்த தெய்வ அன்பு பரிசுத்த ஆவியினால் இதயத்தில் ஊட்டப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது, நான் கொடி தான், நீங்கள் தான் செடி, நம்ம இடத்துல நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் இடத்துல அந்த அன்பை நான் பெற்று இந்த சூழ்நிலைகளில் நான் அன்பு கூர்ந்து நான் வெற்றி சிறக்க செய்யுங்க ஆண்டவரே. இப்படி தான் என்னுடைய ஜெபமாக இருக்கணுன்றதை நான் இன்னும் ஆணித்தரமாக இதயத்தில் இன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படி நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். இது எப்பொழுதும் இந்த வார்த்தையின்படி வாழவும் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கேட்டது போல் இயேசு என் இடத்துல வந்து கேட்குறாரு அப்படின்னா, ஆண்டவர் வரும்பொழுது நான் உனக்கு கொடுத்த அன்பை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்படின்னா, என் இடத்துல உள்ள பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் இலவசமாக நான் பெற்றேன் ஆண்டவர் என் இடத்துல இருந்து, நான் தகுதியே இல்லாதன்னா இலவசமாக நான் பெற்றேன், அந்த பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நான் இலவசமாக நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கணுன்றத ஆண்டவர் இன்னைக்கு ஆழமாக என் இதயத்தில்
பதிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வ அன்பை நான் இதயத்தில் பெற்று எப்பொழுதும் வெறும் மனுஷீக அன்புனால் நான் ஏமாற்றப்பட்டு போய்விடாதபடி, மனுஷீக அன்புன்றது பயங்கர டேஞ்சரான ஒரு இடம். எல்லாமே சரி, அவங்களுக்கு அவங்க நினச்சதுபடி நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அன்பு இல்லைன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து குப்பைன்றது ஆண்டவர் நிறையா காரியங்கள் எனக்கு காமிச்சிருக்கிறார். ஆனால் தெய்வ அன்புன்றதை உண்மையிலேயே பெற்று நான் நினச்சபடி நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அந்த இடத்துல நான் நேசிக்கணும். நான் இல்லை அதுக்காக தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, தவறை நான் அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சத்தியத்தின்படி எது சரியோ தவறோ என்பதை சொல்வது என் கடமையாக இருந்தாலும் என் இருதயத்தில் எப்படி என் அன்பு இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் சோதித்து பார்க்கணும். ஃப்ரிட்ஜில் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஜெஃபர்சன்பர்க் கல்யாணத்தில் கொடுத்த ஒரு போர்டு எப்பயுமே இருக்கும். நான் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னா நான் சில சமயம் இது சரியாக இது செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணுன்றதுக்காண்டி செய்வேன். அப்போ அந்த வசனம் எனக்கு எப்பயுமே வந்து இடைப்பட்டுகிட்டே இருக்கும். என்னென்னா, நீ செய்கிறது சகலத்தையும் அன்போடு செய்யணும் அப்படின்றது. நீ என்ன செஞ்சாலும் சரி அது அன்போடு செய்கிறியா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டுக்குள்ளார போகும்போது அது எனக்கு பயங்கரமாக அந்த கன்விக் பண்ணி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பும்படியாக தான் அந்த வசனம் எப்பயுமே எனக்கு நடத்தியிருக்கு. எப்பயுமே வந்து நான் செய்கிறது அநேக நேரத்தில் நான் செய்ய முடியும், சும்மா கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு கூட என்னால் செஞ்சிட முடியும், கடமைக்கு செஞ்சிட முடியும். ஆனால் உண்மையிலேயே இருதயத்தில் அன்போடு செய்கிறேன்னா அப்படிங்கிறத தான் ஆண்டவர் என்னை சோதிச்சு பார்க்குறான்றது அந்த வசனம் எப்பொழுதும் என்னை சோதிக்கும். அது எப்பொழுதுமே எனக்கு உற்சாகமூட்டுறதாகவும் எப்பயுமே எனக்கு சிரிச்சிக்கிற ஒரு வசனமாகவே என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இப்படிப்பட்ட ஒரு தெய்வ அன்பை நான் இதயத்தில் பெற்றோன்னா வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. நம் சபையாகவும் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு அன்பில் நாம் நிலைத்து வளர்ந்தோம் என்றால் எப்பொழுதும் இது ஒரு பரலோகமான ஒரு குடும்பமாகவும் ஒரு பரலோக சபையாகவும் எப்பொழுதும் ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாகவும் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு கன்னிகளாகவும் நாங்கள் இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். கேட்ட வார்த்தையில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட் ஓ லார்ட். Thank you for the word. Thank you, Jesus. Thank you for the truth, Lord Jesus. Thank you for the light. Hallelujah. Thank you, Father. Thank you. என்னுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்து யாராவது ஒரு சில சகோதரிகள் ஜெபம் செய்ய கடவும். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வருடத்தின் கடைசி இந்த வாரங்களிலே எங்களை அன்பிலே சோதித்து பார்க்கும்படி செய்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர் அன்பு கூறியர்களாக எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்காக முடிக்கிறீர் என்பதை விட மேலாய் எங்கள் அன்பு கூறியவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம் என்ற வார்த்தை எங்கள் உள்ளத்தில் யாவருக்கும் பதிவதாக. ஆண்டவரே, நம்முடைய ஊற்றுக்கண்ணை, அந்த ஊற்றுக்கண்ணை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே, அந்த ஜீவ ஊற்றுக்கண்ணை ஆண்டவரை நாங்கள் விட்டு விழாது இருக்க உதவி செய்வீராக. விதமாக ஆண்டவரை ஜெயம் பெற்ற ஒரு சபையாய் எந்த பகையோ எந்த விரோதங்களோ எந்த ஆண்டவரை பிரிவினைகளோ வந்து எங்களை அன்பிலே சேதம் உண்டாக்கி விடாதபடி அன்பிலே நிலைத்து நின்று வாழ, எல்லோரையும் நேசிக்க, சத்துருக்களையும் நேசிக்க, குடும்பத்திலே அன்பு என்ற மனம் எப்போதும் குடும்பங்களிலே வீச கிருபை செய்கிறாங்க. சபையிலே ஆண்டவரே, அன்பு நிறைந்த சபையாய் ஆண்டவரே, உம்முடைய அன்பினுடைய ஆண்டவரே ஆழம் நீளம் அகலம் அளக்க முடியாத அன்பு சபையில் அளக்கம் கூடும் என்று சொன்னீரே. அந்த அனந்த ஞானத்தை எல்லோருக்கும் தந்து மிக ஜாக்கிரதையாக நாங்கள் பொறுப்போடு அந்த அன்பிலே நிலைத்து நின்று அன்பிலே நடந்து வாழ உதவி செய்கிறாங்க. எல்லோரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வரப்போகிற இந்த நாட்களிலே என் இருதயங்களை ஆண்டவர் இன்னும் ஸ்திரப்படுத்தி உடைய புது தீர்மானத்தோடு புது உத்வேகத்தோடு இந்த அன்பின் பாதையிலே நடந்து வர யாவருக்கும் இரக்கம் செய்தலும் கிருபையாயிருந்தலும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.